வெல்கம் டு பிஎம் ஸ்டோரி கேஃப் சேனல். பல்வகை ஜோனர்களில் பல கதைகளை கேட்க விருப்பமா? இதோ நம்ம சேனலுக்கு கதை விரும்பிகளான உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோனர் சயின்ஸ் ஃபிக்ஷன். கதையின் பெயர் புவியே காட்சி பிள்ளையாய். ஆசிரியர் பார்கவி முரளி. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. புவியே காட்சி பிள்ளையாய். முகவுரை: பூமி. ஆண்டு 2037. இந்த உலகம் பல இயற்கை பேரழிவுகளுடன் மனிதனின் பேராசையாலும் கவனக்குறைவாலும் உண்டான செயற்கை அழிவுகளையும் சந்தித்த பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக புதிய இயல்பிற்கு திரும்பி வரும் காலம்தான் 2037. உலகப்போர் என்று வரையறுக்க முடியாதவாறு ஆங்காங்கு நிகழ்த்தப்பட்ட மாதிரி உயிர்ப்போர் மூலம் மனித சக்தியே பாதியாக குறைந்து போன காலம் இது. உலகின் சமநிலையை காக்க என்று எப்போதும் ஒரு சில இலுமினாட்டி குழுக்கள் இதற்கு சப்பை கட்டிக்கொண்டுதான் இருக்கின்றனர். 2020 முதலே அடுத்தடுத்த தாக்குதல்களில் துவண்டு போய் சோர்வுற்ற மனித இனம் சற்றே சுதந்திர காற்றை சுவாசிக்கும் காலம் இது. இதற்கு முன்னர் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை சரிக்கட்டி பல நாடுகள் முன்னேற்ற பாதையில் பயணிக்க துவங்கிய காலகட்டம். இக்காலத்தில் உலகை இரு பெரிய மாகாணங்களாக பிரித்து கிழக்கில் இருக்கும் நாடுகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து கிழக்கு மாகாணம் என்றும் மேற்கு நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைத்து மேற்கு மாகாணம் என்றும் அழைக்கின்றனர். மாகாணங்களாக பிரித்தாலும் அந்தந்த நாட்டில் அவரவர்களின் ஆட்சிதான் நடத்தப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவில் கலந்துரையாடல்களுக்கு கூடும் போது மட்டும் இரு மாகாணங்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவர்களின் முன்னிலையில் சில பல முக்கிய கலந்துரையாடல்கள் நிகழ்த்தப்படும். இந்த பேரழிவுக்கு பின்னர் 2027 நடந்த சர்வதேச அமைப்பின் முதல் கூட்டத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் சில எந்த ஒரு நாடும் பிற நாடுகளின் மேல் எந்த வகையிலான போரையும் தொடுக்கக்கூடாது, பொருளாதார நிலையிலும் மருத்துவ வசதியிலும் பின்தங்கிய நாடுகளுக்கு மற்ற நாடுகள் உதவி செய்ய வேண்டும், அனைத்து நாடுகளும் அமைதியையும் சமாதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும், இவையெல்லாம் இன்றளவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு ஒவ்வொரு கூட்டங்களிலும் அதன் சாதக பாதகங்கள் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. இதோ 10 வருடங்கள் வெற்றிகரமாக முடித்து 11வது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் அமைப்பில் முக்கிய விவாத பொருளாக விளங்கியது ட்ரோன் வான் போர். ட்ரோன் என்பது சிறிய அளவில் இருக்கும் ஆளில்லா வானூர்தி. இவற்றின் பயன்கள் இராணுவம் முதல் அடிப்படை பொருள் விநியோகம் வரை நீண்டிருக்கின்றன. இத்தகைய ட்ரோன்களை கொண்டு கடந்த 6 மாதங்களில் உலகின் பல்வேறு மூலைகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்பதுதான் தற்போது பலர் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதல்கள் யாரால் யாரின் மீது நடத்தப்பட்டது என்பதை விசாரித்து கொண்டே இருக்கின்றனர். ஊடகங்களும் தொடர்ந்து இதே பிரச்சனையே கிளற ஒவ்வொரு நாடும் பிற நாடுகளை குற்றம் சாட்ட ஆரம்பிக்க இதற்கு முடிவுதான் கிட்டிய பாடில்லை. மாதங்கள் கழிய இந்த பிரச்சனை கிழக்கு மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு இடையே பனிப்போரை ஏற்படுத்த 3ஆம் உலகப் போர் மூண்டுவிடுமோ என்ற விவாதங்களையும் ஊடகங்கள் பரப்பிவிட பிரச்சனை மேலும் பெரிதாவதற்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவசரமாக கூட்டப்பட்டது 2037 ஆண்டிற்கான கூட்டம். பனிப்போர் உண்டாவதற்கான காரணம் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் என்று பொதுவாக கூறிவிட முடியாது. இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டனர் என்று வேண்டுமானால் பொருள் கொள்ளலாம். பல விவாதங்களுக்கு பின்னர் உரிய உரிமம் இல்லாமல் ட்ரோன் போன்ற ரோபோக்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்ட சில துறைகளுக்கு மட்டுமே ட்ரோன்களுக்கான உரிமம் வழங்கப்படும் என்றும் அறிக்கை வெளியிடப்பட அனைத்து நாடுகளும் இதற்கான சட்டங்களை இயற்றின. அதன்படி உரிய உரிமம் இல்லாமல் ட்ரோன்களை வைத்திருப்பவர்களின் மேல் கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கணக்குகள் காட்டப்பட்டன. ஆனாலும் சட்டங்கள் ஏழைகளுக்கு தான் என்பன போல அதிகார வர்க்கத்தில் இருக்கும் பணக்காரர்கள் சிலர் சட்டங்களை மீறி ட்ரோன்களை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றனர். என்னதான் உலக அமைதி சமாதானம் என்று சொல்லிக் கொண்டாலும் இரு மாகாணங்களுக்கு இடையேயான பனிப்போர் மட்டும் முடியும் பாடில்லை. ஏதாவது ஒரு வழியில் மற்ற மாகாணத்தை சேதப்படுத்த வேண்டும் என்று தீவிரமாகவே இருந்தனர். மாகாணத்திற்குள்ளே இருக்கும் நாடுகளுக்கு மத்தியிலும் பனிப்போர் நடந்து கொண்டிருந்தாலும் மாகாணங்களுக்கு இடையேயான பனிப்போரை இங்கு முன்னுரிமை பெற்றது.
2037 இந்தியா 2020 ஆண்டு முதலே பல சறுக்கல்கள் மற்றும் வீழ்ச்சிகளை சந்தித்த இந்தியா தற்போது மெல்ல அவைகளிலிருந்து மீண்டு வருகிறது. பெருமளவு மாறினாலும் மாறாமல் இருப்பவைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. காலம் செல்ல செல்ல பணக்காரர்கள் வசதியடைந்து கொண்டே இருக்கின்றனர், ஏழைகள் இன்னும் ஏழைகளாகிக் கொண்டே இருக்கின்றனர். நாட்டில் இன்றும் லஞ்சம், ஊழல் முதலியவை இருந்தாலும் முன்னிருந்த அளவிற்கில்லை. அடுத்த மிகப்பெரிய பிரச்சனையான சுற்றுச்சூழல் மாசு முதலினவையும் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளால் களையப்பட்டன. இந்த கண்டுபிடிப்புகளால் உண்டாகும் விளைவுகள் ஆராயப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்வி, அறிவியல் ஆகிய துறைகளில் இடையில் இருந்த மந்த நிலை குறைந்து தற்போது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா தற்போது கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறது. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளும் இதில் அடக்கம். நம்ம கதை பெருமளவில் இந்த கிழக்கு மாகாணத்தில் நடப்பது போன்றுதான் சித்தரிக்கப்பட உள்ளது. இதிலிருந்து சில துணுக்குகள் கதைக்கு தேவைப்பட்டதாலும் கதை 2037 நடக்க இருப்பதாலும் உலகம் 2037 எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய சிறிய அறிமுகத்திற்காகவும் மட்டுமே இந்த முகவுரை. காட்சி பிழை 1. டிக் டிக் என்று கடிகார முட்கள் நகரும் சத்தம் மட்டுமே அங்கு ஒலிக்க, பஞ்சனையில் படுத்திருந்தவளோ கனவின் தாக்கத்தால் திடுக்கிட்டு எழுந்தாள். இப்போது கடிகார சத்தத்திற்கு ஈடாக பெண்ணவளின் மூச்சு சத்தமும் அங்கு கேட்க, இன்னமும் கண்களை மூடியிருந்தவள் கட்டிலுக்கடியில் கை கட்டும் தூரம் வைத்திருக்கும் தண்ணீர் குவளையை தேடினாள். ஆனால் தேடலின் பலன் என்னவோ பூஜ்யம்தான். ஒரு கொட்டலுடன் கண்களை திறந்தவளிற்கு அப்போதுதான் அறையின் மாற்றம் மெல்லிய வெளிச்சத்தில் அவளின் கண்களுக்கு தென்பட்டது. கண்ணில் பட்டது கருத்திலும் பட அடுத்த நொடி துள்ளி குதித்து கட்டிலை விட்டு இறங்கியிருந்தாள். இந்த இடத்திற்கு எப்படி எப்போது வந்தாள் என்ற கேள்விகளுக்கான விடையை அவளின் மூளை அடுக்குகளில் மீண்டும் மீண்டும் தேடி பார்த்து சலித்து போனாள். இன்னமும் கனவில்தான் இருக்கிறாளோ என்ற சந்தேகம் ஏற்பட கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு என்று அவளுக்கு தெரிந்த வகையில் கனவிலிருந்து வெளிவர முயன்றாள். ஆனால் என்ன செய்தாலும் அவள் அதே இடத்தில் இருப்பதை கண்டவள் இது கனவில்லை, நிஜம் என்று புரிந்து கொண்டாள். இயல்பிலேயே சற்று தைரியசாலியான அவளிற்கும் மனதில் லேசாக பயம் எழத்தான் செய்தது. தெரியாத இடத்தில் புரியாத சூழலில் மாட்டிக்கொண்டதால் ஏற்பட்ட பயத்துடன் அவள் இருந்த அறையை விட்டு வெளியே செல்ல எத்தனித்தாள். அவள் கிருஷ்ணவி, பேரிகேச்சார் போல் சாக்லேட் நிற அழகி. பிறந்த சிறிது நேரத்திலேயே குப்பை தொட்டியை அலங்கரித்தவளை யாரோ ஒரு புண்ணியவான் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்திருந்தார். அன்றிலிருந்து இன்று வரை அந்த ஆசிரமத்தையே நந்தவனமாக எண்ணி வாழ்ந்து வருகிறாள். சிறு வயதிலேயே அவளுக்கு இருக்கும் அசாதாரண சூழலை நன்குணர்ந்தவள் படிப்பை கெட்டியாக பிடித்து கொண்டாள். மேலும் பல சமூக தொல்லைகளிலிருந்து தள்ளி இருக்க தைரியத்தை ஆயுதமாக்கி கொண்டாள். தற்காப்பு கலைகளையும் கற்று தேர்ச்சி பெற்றவள் இவ்வுலகத்தை தனியே சந்திக்க தயாரானாள். நன்றாக படித்து தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அவளிற்கு சரியான வேலை மட்டும் அமையவில்லை. அவள் இருக்கும் ஆசிரமத்தில் படிக்கும் வரை மட்டுமே அங்கு தங்கிக் கொள்ள அனுமதிப்பர். அதன் பின் அவரவரின் வாழ்க்கையை அவரவரே வாழ வேண்டும் என்பது அந்த ஆசிரமத்தின் விதி. அந்த ஆசிரமத்தில் அவள் இன்னும் ஒரு வாரமே கழிக்க முடியும் என்னும் நிலையில் வேலைக்காக அவளும் அலைந்து கொண்டுதான் இருந்தாள். இவளின் நிலையை கண்ட அந்த ஆசிரம நிர்வாகி அந்த ஆசிரமத்தின் அறங்காவலரிடம் அவளின் நிலையை விளக்க அந்த அறங்காவலரும் அவளின் வேலை பற்றிய விவரங்களை விரைவில் தெரிவிப்பதாக கூறினார். வேலை கிடைக்கப் போகும் மகிழ்ச்சியில் நிம்மதியுடன் உறங்கினாள். கனவின் தயவால் விழித்தவள் கண்டதோ இதுவரையிலும் கண்டிராத புது இடத்தில் தன்னந்தனியாக மாட்டியிருப்பதை தான். அந்த அறையை சுற்றி பார்த்தவளின் கண்கள் அதன் செழுமையை உணர்ந்து கொள்ள அவளின் மூளையோ வேக வேகமாக அறையின் மூளை முடுக்குகளை அலசி ஆராய்ந்தது. 3 பேர் படுக்கும் அளவிற்கு பெரிய கட்டில், அதன் அருகே ஆளுயர கண்ணாடியுடன் கூடிய அலங்கார மேஜை, சுவருடன் ஒட்டிய அலமாரிகள், இன்னும் சில அலங்கார பொருட்கள் அவ்வறையை அலங்கரித்திருந்தன. 2 முறை அவ்வறையையே கவனமாக உற்று நோக்கியவளிற்கு வித்தியாசமாக எதுவும் புலப்படாததால் பெருமூச்சுடன் வெளியே செல்ல எத்தனித்தாள். சத்தம் எழுப்பாதவாறு மெல்ல அறையின் கதவை திறந்தவள் பூனை நடை போட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். மெல்லிய நீல நிற வெளிச்சம் கசிய அவளுக்கு தென்பட்ட காட்சியை
ஏற்கனவே யூகித்திருந்தாலும் கண்களை விரித்து அக்காட்சியை உள்வாங்கிக் கொண்டாள். அவள் இருந்த அறைக்கு இருபுறமும் நீளமான தாழ்வாரம் சென்று கொண்டிருக்க போதிய வெளிச்சமின்மையால் அந்த தாழ்வாரம் எங்கு சென்று முடிகிறது என்பதை அவளால் காண முடியவில்லை. இரு பக்கமும் நீண்டிருந்த பாதையில் எப்பக்கம் முதலில் செல்வது என்று யோசித்தவள் அவளின் வலப்புறம் இருந்த பாதையில் அடியெடுத்து வைத்தாள். நடக்க நடக்க பாதை நீண்டு கொண்டே இருப்பதை போன்று தோன்றியது அவளிற்கு. சிறிது சலிப்புடனே நடந்து கொண்டிருந்தவள் சிறிது தூரத்தில் ஓரமாக இருந்த நீல்சாய் விரிக்கையில் ஏதோ ஒரு உருவம் அசைவதை கண்டாள். மனதில் பயம் தோன்றினாலும் இத்தனை வருட பயிற்சியின் காரணத்தினால் மூளை தன்னிச்சையாக அடுத்து என்னவென்று யோசிக்க ஆரம்பித்தது. அருகில் இருந்த மலர் ஜாடியை கையில் எடுத்தவள் அவ்வுருவத்தை எதிர்கொள்ள தயாரானாள். தரைக்கு வலித்திடுமோ என்ற வண்ணம் நடையை எட்டி போட்டு அவ்வுருவத்தின் அருகே சென்று அதை தாக்க தயாராக இருக்கவும் அவ்வுருவம் தன்னை சுற்றியிருந்த கம்பளியை விலக்கி அவளின் முகம் காணவும் சரியாக இருந்தது. அவ்வுருவத்தின் முகத்தை கண்டவள் அதிர்ந்திருக்க அவ்வுருவமோ நவி என்று அழைத்து அவளின் கைகளை பற்றி கொண்டது. அவ்வுருவம் அவன் நந்தகிஷோர். நந்து கிருஷ்ணவி வளர்ந்த ஆசிரமத்தில் தான் வளர்ந்தான். இருவரும் ஒரே நாளில் அந்த ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டிருந்தனர். அன்றிலிருந்து இன்று வரை ஒட்டி பிறந்தவர்களைப் போல ஒன்றாகவே சுற்றுவர். இருவரும் ஒன்றாகவே வளர்ந்ததால் அவர்களின் குணமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஒன்றை தவிர நவியிடம் இருக்கும் துணிச்சலின் பாதி அளவு கூட நந்துவிடம் இருக்காது. அவனுள் துணிவை விதைக்க அவள் பல வருடங்களாக போராடி பார்த்து பின் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டாள். இப்போது கூட பயத்தில் அவளின் கைகளை இறுக்க பற்றி கொண்டவன், நவி, நம்ம எங்கே இருக்கோம், இங்கே எப்படி வந்தோம், இங்கிருந்து எப்படி வெளியே போவோம் என்று தொடர்ந்து கேள்விகளாக கேட்டு நவியை நச்சரித்தான். அவன் சத்தமாக பேசவில்லை என்றாலும் யாரும் இல்லாத அந்த இடத்தில் அவனின் குரல் எதிரொலிக்க அதில் மீண்டும் பயந்தவன் அவள் அருகே ஓடினான். நந்து, அமைதியா இரு, இது எந்த இடம்னு எனக்கும் சரியா தெரியல. இங்க யாரோ நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிற மாதிரி என் உள்ளுணர்வு சொல்லுது. அதனால இங்க இருக்க ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆபத்து தான். எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து வெளியேறோமோ அவ்வளவு நல்லது. ஸோ நம்ம வெளியே போறதுக்கு வழி இருக்கான்னு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோம் என்று நவி அடுத்தடுத்த திட்டங்களை வகுக்க அதை கேட்டவனோ முடியாது, 2 பேரும் ஒன்னாவே தேடுவோம் என்று மறுத்தான். அவனின் பயம் கண்டு ஒரு பெருமூச்சுடன் சரி வா என்று அவனை அழைத்து கொண்டு ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த பாதையில் நடந்தாள். அடிக்கடி கண்களை சுழற்சியை பார்த்து கொண்டே நடந்து கொண்டிருந்தவளிற்கு கேட்ட மிக மெல்லிய சத்தம் அவளின் புலன்களை வெளிப்படைய செய்தது. கையில் வைத்திருந்த மலர் ஜாடியை கெட்டியாக பிடித்து கொண்டவள் நந்துவை பார்க்க பயத்தை அவனின் முகம் அச்சரம் பிசகாமல் எடுத்து காட்டியது. இதை கூறி அவனை மேலும் பயமுறுத்த வேண்டாம் என்று எண்ணியவள் அமைதியாகவே நடந்தாள். ஏதோ ரீங்காரமிடும் சத்தம் இப்போது அவளுக்கு தெளிவாக கேட்டது. இம்முறை அந்த சத்தம் நந்துவையும் எட்டியிருக்க அவன் ஏதோ பேச வரும் முன் அவனின் வாயை அடைத்தவள் என்ன செய்வது என்று யோசிக்கும் முன்பே அது நடந்திருந்தது. அவர்கள் நின்றிருந்த இடத்திற்கு பக்கவாட்டில் இருந்த அறையின் கதவு திறக்க உள்ளிருந்து ஒரு ஜோடி கரங்கள் வெளிப்பட்டு அறைக்கு முன் நின்றிருந்த நந்துவை உள்ளே இழுத்தது. இச்செயல் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் நிகழ்ந்திருந்ததால் அதற்கு எதிர்வினையாற்ற கூட அவளுக்கு நேரமில்லை. திகைத்த முகத்துடன் இருளின் பிடியிலிருந்து அறையை வெறித்தவளையும் இம்முறை உள்ளே இழுத்து கொண்டன அந்த கரங்கள். அக்கரங்கள் அவளை ஆக்டோபஸ் போல சுற்றி வளைத்து கொள்ள அப்போதுதான் பெண்ணவள் நிகழ்விற்கு வந்தாள். யார் நீ என்று கேட்பதற்காக வாயை திறந்தவளை பேசக்கூட விடாமல் ஒரு கரம் மேலெழும்பி அவளின் வாயை மூட மறுகரம் அவளின் வயிற்றோடு அணைத்து பிடித்து கொண்டது. அந்த கரங்கள் செய்த மாயமோ காதருகே அவள் உணர்ந்த வெப்ப மூச்சு காற்றோ அந்நிய ஆடவனின் உடலோடு ஒட்டியிருக்கும் அவளின் நிலையோ ஏதோ ஒன்று அவளின் வாய்க்கு பசை போட்டது போலும். இப்போது அவன் அவள் வாயிலிருந்து கரத்தை எடுத்திருந்தாலும் காத்திருக்க மாட்டாளே. அவன் உடல் மொழியை வைத்து தன்னை இழுத்து அணைத்திருப்பது ஒரு ஆடவன் என்பதை உணர்ந்திருந்தாள் நவி. மேலும் அவனின் திண்ணிய உடலும் அனாயாசமான உயரமும் அவனின் பலத்தை சுட்டி காட்டியது. கிட்டத்தட்ட அவனின் உருவத்திற்குள் அவள் புரிந்திருப்பது போன்ற நிலையை வெறுத்தவள் அவனிடமிருந்து விலக முயன்றாள். அவளின் விலகலை எவ்வித சிரமமின்றி தடுத்தவன் அவளின் காதில் கொஞ்ச நேரம் அமைதியாயிரு என்றான். குரல் தணிந்திருந்தாலும் அதன் கம்பீரத்தில் குறைவில்லை. ஆனால் நவியின் நிலைதான் மோசமாக இருந்தது. அவள் மீண்டும் விலகக்கூடாது என்பதற்காக
மேலும் தன்னுடன் அணைத்திருந்தான். அவன் அறிந்தோ அறியாமலோ சங்கடத்துடன் நெளிந்து கொண்டிருந்தவளின் கவனத்தை ஈர்த்தது. சற்று முன் மெலிதாக கேட்ட அந்த ரீங்கார சத்தம் அவன் அண்மையில் சிறிது சிதறியிருந்த கவனத்தை அவ்வொளி ஈர்த்தது. அந்த அறையின் கதவு பாதி திறந்தும் திறவாமல் இருக்க அவ்வொளி இவர்களை நெருங்கும் சமயம் அவளையும் இழுத்து கொண்டு அக்கதவின் பின் மறைந்தான் அந்த அந்நியன். முதலில் அவன் இழுத்த இழுப்பிற்கு செல்ல மறுத்தவள் கண்கள் கண்ட காட்சியில் சற்றே உறைந்திருக்க அதை பயன்படுத்தி கொண்டவன் அவளுடன் ஜோடியாக கதவின் பின் மறைந்தான். நீல நிற ஒளிக்கற்றைகளை நாலா பக்கமும் வாரி இறைத்தவாறு அந்த தாழ்வாரத்தில் பறந்து கொண்டிருந்தது அந்த நவீன ரக ட்ரோன் கருவி. அதை கண்டே உணர்வச்சு நின்றிருந்தாள் நவி. அந்த கருவி அதன் ரோந்து பணியை முடித்துவிட்டு அவர்களிருந்த அறையை தாண்டி சென்று விட்டாலும் கூட நவி அவளின் நிலையிலிருந்து வெளிவரவில்லை. அவளின் மனதுதான் அக்கருவியை கண்டதும் வேறெங்கோ சென்று விட்டதே. 6 மாதங்களுக்கு முன்பு இதே கருவியை வைத்துதானே உலகில் பல்வேறு இடங்களில் அத்தனை பேரை தயவு தாட்சணியமின்றி சுட்டு பொசுக்கினர். அந்த வெறி செயலுக்கு பின் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று கூடி இந்த சிறிய வகை ஆளில்லா விமானம் போலுள்ள ட்ரோன் கருவிகளை தக்க காரணங்கள் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது என்று சட்டம் பிறப்பித்தன. இவை அனைத்திற்கும் காரணமான கருவியை கண்முன் கண்டால் அவளும் உறையாமல் என்ன செய்வாள்? அவளின் நிலையை கண்ட அந்த புதியவன் மெல்ல அவளை விடுவித்து அவளின் கவனத்தை ஈர்க்க அவளின் முன் சொடுக்கிட்டான். அதில் சிந்தை களைந்த நவி அப்போதுதான் 5 நிமிடங்களாக அவளை ஆட்டி வைத்து கொண்டிருந்தவனை கண்டாள். சுமாரான வெளிச்சத்திலும் கூட அவனின் கூர்மையான கண்கள் மின்னின. கண்களுக்கு சிறிதும் குறையாதவாறு கூர்மையாக இருந்தது அவனின் நாசி. சிரிக்க மறந்த இதழ்கள், மழிக்கப்படாத தாடி என்று அவனை அலசி கொண்டிருந்தாள் பாவையவள். இம்முறை தோளை தொட்டு உலுக்கியவன் "ஆர் யூ ஓகே?" என்றான். நவி இன்னும் நடந்தவற்றிலிருந்து வெளிவராதவளாக தலையை மட்டும் அசைத்தாள். "சாரி, உங்களுக்கு விளக்கம் கொடுத்து இங்க கூட்டிட்டு வர அளவுக்கு நேரம் இல்ல, அதான் உள்ள இழுக்க வேண்டியதாயிடுச்சு" என்று அவன் தன்னிலை விளக்கம் கொடுத்த போதும் கூட அவளின் வாய் மௌனத்தை தத்தெடுத்து கொண்டது. அப்புதியவனோ மனதுக்குள் இந்த பொண்ணு ஊமையோ என்று நினைத்து கொண்டிருந்த நேரம் நவி என்று அவர்களுக்கு வெகு அருகில் ஈனஸ்வரத்தில் சத்தம் கேட்டு "நந்து" என்று குரல் கொடுத்து புதியவனின் சந்தேகத்தை தீர்த்தாள் நவி. "நவி நவி பயமா இருக்கு, அது ட்ரோன் தானே, அது நம்மளை கொன்னுடும் தானே" என்ற பயத்தில் திக்கியபடி பேசினான் நந்து. "இப்ப கத்தி திரும்ப அதை இங்க வர வச்சிடாதீங்க" என்று எச்சரித்தான் அந்த புதியவன். அவனின் எச்சரிக்கையில் அவனை பார்த்தனர் மற்ற இருவரும். "நந்து, நீங்க யாரு?" என்று கேட்க ஒரு கை இடுப்பிலும் மற்றொரு கையை முன்னெற்றியிலும் தேய்த்தும் ஒரு பெருமூச்சு விட்டவன் "ஐம் ரிஷப்" என்றான். அந்த ரிஷப் எனப்பட்டவன் இன்னும் எத்தனை பேருக்கு என் பேரை சொல்லணுமோ தெரியல என்று மனதிற்குள் அழுத்து கொண்டு அந்த பெருமூச்சை விட அதை சரியாக கவனித்து தவறாக கணித்த நவி அவனை அலட்சியமாக பார்த்தாள். நந்துவிற்கு அவனின் பயமே பிரதானமாக இருக்க அவன் இவர்களின் பாவனைகளை கவனிக்கவில்லை. சில நிமிட அமைதிக்கு பிறகு "நாம இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அந்த ட்ரோன் திரும்ப வந்தாலும் வரலாம், ஸோ இங்கிருந்து நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்" என்று அவன் கூற, "இங்க பாருங்க, இது என்ன இடம்னு தெரியாது, நீங்க யாருன்னு தெரியாது, உங்களை நம்பி எப்படி வருவோம்னு நினைக்கிறீங்க" என்று எதிர்த்தாள் நவி. இந்த எதிர்ப்பு அவனின் பெருமூச்சினால் விளைந்தது என்பதை அறியாதவன் "உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இங்க வந்திருக்கேன்ல, என்ன சொல்லணும்" என்று ஏதோ முணுமுணுத்தான் ரிஷப். அவர்களின் விவாதம் ஒரு புறம் இருக்க தூரத்தில் மீண்டும் அந்த ரீங்கார சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தில் மீண்டும் பயந்த நந்து "நவி, நம்ம அவர் கூட போகலாம், அவரை தான் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு" என்றான் கண்களில் அப்பட்டமான பயத்துடன். நவிக்கும் அவ்விடம் விட்டு விரைந்து செல்ல வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் ரிஷபுடன் செல்வதா என்று யோசித்துக் கொண்டிருக்க ரிஷபின் பொறுமையோ காணாமல் போனது. "தட்ஸ் இட், நான் போறேன், நீங்க வரதுனா வாங்க, இல்ல அந்த ட்ரோன் கிட்ட மாட்டிக்கோங்க" என்று கூறிவிட்டு முன்னே செல்ல இன்னும் யோசனையில் இருந்த நவீன் கையை பிடித்து இழுத்து கொண்டு ரிஷபின் பின்னே சென்றான் நந்து. முதலில் சென்ற ரிஷப் அந்த அறையின் வெளியே தலையை மட்டும் நீட்டி நாலா பக்கமும் கண்காணித்து விட்டு வெளியே செல்ல அவனை தொடர்ந்தனர் மற்ற இருவரும். அந்த தாழ்வாரத்தின் இறுதியில் இரு பக்கமாக பாதை செல்ல அதில் வலது பக்கம் செல்ல வேண்டும் என்று ரிஷப் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடது பக்கத்தில் மெல்லிய வெளிச்சம் பரவ கூடவே அந்த ரீங்கார சத்தமும் கேட்டது. "ஷிட், அது ட்ரோன், சீக்கிரம் வாங்க, நம்ம அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்" என்று கூறிக்கொண்டே ரிஷபோடு நந்துவும் நவியும் அவன் பின்னே ஓடினர். ஏற்கனவே நந்துவும் நவியும் சோர்ந்திருந்ததால் அவர்களால் ரிஷபின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓட முடியவில்லை. ஆனால் அவர்களின்
அவளின் பின்னே நொடிக்கு நொடி அதிகரித்து கொண்டிருந்த அந்த ரீங்கார சத்தம் அவர்களை ஓட செய்தது. சற்று தூரம் ஓடிய ரிஷப் திரும்பி பார்க்க அவர்கள் சில அடிகள் அவனை விட்டு பின்தங்கி இருந்தனர். இதே நிலை நீடித்தால் கண்டிப்பாக அதனிடம் அகப்படுவார்கள் என்பதை உணர்ந்தவன் வேகமாக வேறு திட்டத்தை செயல்படுத்த துவங்கினான். அருகில் இருந்த அலங்கார ஜாடியை எடுத்துக்கொண்டு வந்த வழியே மீண்டும் நடக்க எதிர் திசையில் வந்தவர்கள் அவனை குழப்பத்துடன் பார்த்தனர். அவர்கள் இருவரையும் அருகில் இருந்த தூணின் பின் மறைய சொன்னவன், நான் வந்து கூப்பிட வரைக்கும் வெளியே வராதிங்க என்றும் கூறிவிட்டு சென்றான். அவனின் செயல்களை கவனித்த நவி, இவன் என்ன லூசா என்று மறுபடியும் அதே வழியில போறான் என்று சிந்தித்து கொண்டிருக்க 2 அடிகள் எடுத்து வைத்த ரிஷப் மீண்டும் திரும்பி, ஆமா உங்க பேர் என்ன என்று வினவினான். இந்த சூழ்நிலையில இது ரொம்ப முக்கியம் என்பது போல பார்த்தவள் எதுவும் சொல்லாமல் இருக்க, நந்துதான் அவசரமாக, என் பேரு நந்தகிஷோர், இவ பேரு கிருஷ்ணவி என்றான். நைஸ் நேம் என்று முணுமுணுத்தவன் மீண்டும் அந்த ட்ரோனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவனின் முணுமுணுப்பு நவிக்கு கேட்டாலும் அவள் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அவள் மனமோ எதையோ உணர்த்த முயன்று தோற்றிக் கொண்டிருக்க அவளால் அது என்ன என்பதை தான் கண்டுபிடிக்க முடியவில்லை. பயத்துடன் தன்னை நெருங்கியிருந்த நந்துவின் கைகளை ஆறுதலாக பற்றி கொண்டாள். அந்த ட்ரோனின் கவனத்தை கவராத வண்ணம் கொஞ்சம் வேகமாக நடந்து கொண்டிருந்த ரிஷப் முதலில் அவர்கள் நின்ற இடத்திற்கே பாதை 2ஆக பிரிந்த இடம் வந்தான். அந்த பிரிவின் வலப்பக்கத்தில் இவன் இருக்க இடப்பக்க பாதையில் தான் அந்த ட்ரோன் வந்து கொண்டிருந்தது. ஒரு பெருமூச்சு விட்டவன் தன் கையில் இருந்த அலங்கார ஜாடியை அந்த 3ஆம் பாதையில் தன்னால் இயன்ற அளவிற்கு தூரமாக வீசினான். அந்த ஜாடி கீழே விழுந்து நொறுங்கும் சத்தம் அந்த இடம் முழுவதுமே எதிரொலித்தது. அந்த சத்தத்தை கேட்ட நந்து இன்னும் நவியுடன் ஒன்றிக்கொள்ள, நவியோ அப்போதுதான் அவளின் யோசனையிலிருந்து வெளிவந்தாள். ரிஷபின் கையில் ஜாடி இருந்ததை அவளின் மூளை எடுத்து கூற அவனிற்கு ஏதாவது ஆபத்தோ என்று நவி சிறிது பதற்றத்துடன் நினைத்தாள். அவளின் மனம் தூணிற்கு வெளியே சென்று பார்க்கலாமா வேண்டாமா என்று பட்டிமன்றம் நடத்த மூளையோ ரிஷப் வெளியே வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றதை ரீவைன் செய்து காட்டியது. எதற்கும் 10 நிமிடங்கள் அவனிற்காக காத்திருந்துவிட்டு முடிவெடுக்கலாம் என்று கடந்து செல்லும் நொடிகளை எண்ண துவங்கினாள். இங்கு ரிஷியின் இதயமும் படுவேகமாக துடித்து கொண்டிருந்தது. ஏதோ வேகத்தில் அதை செய்துவிட்டான் தான். ஆனால் அவனின் கணக்கு பிழையாகி போகவும் வாய்ப்பிருக்கிறதே. அவன் நினைத்ததைப் போல அந்த ட்ரோன் சத்தம் வந்த திசையை நோக்கி செல்லாமல் நேராக வந்தால் இவன் அல்லவா முதலில் அதனிடம் சிக்குவான். இவற்றையெல்லாம் அந்த ஜாடியை தூக்கி போட்ட நொடியில் யோசித்திருந்தது ரிஷபின் மூளை. ஆனால் அவன் கவலைக்கு அவசியமே இல்லை என்பது போல சத்தம் கேட்ட நொடியிலேயே அந்த ட்ரோனின் ரீங்காரம் உருமலாக மாற அதன் வேகமும் அதிகரித்தது. அதே வேகத்துடன் சத்தம் கேட்ட பாதையில் நுழைந்ததை கண்டதும் தான் சற்று ஆசுவாசமானான் ரிஷப். ஆனால் அவனின் மூளையோ அவன் செய்ய வேண்டிய வேலையை நினைவூட்ட வேகமாக நந்து மற்றும் நவி இருந்த இடத்திற்கு ஓடினான். இன்னும் 2 நிமிஷம், அதுக்குள்ள அவன் வரலனா என்று நவி யோசிக்கும் போதே தடதடவென பூத் சத்தம் வெகு அருகில் கேட்டது. அந்த பூத் சத்தத்திற்கு இணையாக இருவரின் இதய துடிப்பும் ஒலித்தது. இவன் தானா இல்ல வேற யாருமா? ஏதாவது ஆபத்தா? ஏன் இப்படி ஓடி வரா என்ற பல கேள்விகள் நவியின் மூளை அடுக்குகளில் தோன்ற அந்த சூழலை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியாமல் தவித்தாள் பெண்ணவள். அவளின் தவிப்பை உணர்ந்தவன் போல் நவி, நந்து என்ற அழைப்புடன் வந்தான் ரிஷப். அதுவரை இருந்த பயம் சற்று விலக அவனை கண்டதும் சிறிது ஆசுவாசமானாள் நவி. ஆனால் அப்படி இருப்பதற்கு கூட வந்தவன் அவகாசம் அளிக்கவில்லையே. அவர்களை இழுத்து கொண்டு மீண்டும் ஒரு ஓட்டம். ஆம், ஓட்டமேதான். இம்முறை அவர்களை தனியாக வரவிடாமல் இருவரின் கைகளையும் பற்றி கொண்டு ஓடினான். அப்படி ஓடி அவர்கள் சென்ற இடம் பழைய பொருட்களை போட்டு அடைத்து வைத்திருக்கும் ஸ்டோர் ரூம் போல இருந்தது. பழைய என்ற வார்த்தைக்கு வெகு பொருத்தமாக அறையில் தூசி இருக்கிறதா இல்லை தூசியில் அறை இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க முடியாத வண்ணம் இருந்தது அந்த அறை. அந்த இடத்திற்கு புதிதாக வந்திருந்த நவியும் நந்துவும் இரும ஆரம்பிக்க அந்த தூசியெல்லாம் பழகி போன ஒன்று என்பதை போல ரிஷப் அந்த அறையிலிருந்து அலமாரியில் ஏதோ செய்து கொண்டிருந்தான். அவன் என்ன செய்கிறான் என்று இருமலுக்கு இடையே பார்த்திருந்தனர். மற்ற இருவரும் கிளிக் என்ற சத்தத்துடன் அந்த அலமாரி திறந்து இவர்களுக்கு வழி கொடுக்க நவியும் நந்துவும் தங்களின் இருமலை மறந்து அதை திறந்தவாய் மூடாமல் பார்த்தனர். அவர்களின் அதிர்ச்சியை கண்டவன் அவர்களை உலுக்கி, சீக்கிரம் உள்ள வாங்க, அந்த ட்ரோன் வரதுக்குள்ள இந்த ரகசிய அறைக்குள்ள போயிடணும் என்றான். எனது ரகசிய அறையா என்று நவி வியக்க, நவி எனக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்கு என்று கூறினான் நந்து. நந்து அமைதியவா என்று கூறியவாறே அந்த ரகசிய அறையினுள் காலடி எடுத்து வைத்தாள். அவளை பின்தொடர்ந்தான் நந்து. அங்கு அவர்கள் கண்ட காட்சியில் அந்த நாளின் அடுத்த அதிர்ச்சியில் உறைந்தனர் இருவரும்.
காட்சி பிழை 2. ரிஷப் அந்த ரகசிய அறையை திறந்ததும் உள்ளே என்ன இருக்கிறது என்ற அவளுடன் அந்த அறையை கண்டாள் நவி. அப்போது நந்து மீண்டும் அவனின் பயப்புராணத்தை ஆரம்பிக்க அதில் அவளின் ஆவல் களைந்து வெளியே வந்தாள் நிவி. அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்த ரிஷப் கைகளை விரித்து வெல்கம் டு மிஸ்ட்ரியோ என்றான். அதில் குழப்ப ரேகைகளுடன் உள்ளே சென்றவள் கண்டது 8 ஜோடி கண்களும் இவர்களை வெறித்திருந்த காட்சியைதான். அக்கண்களுக்கு சொந்தக்காரர்கள் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தது. நவியை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. ஒவ்வொருவரையும் ஆராய்ச்சி பார்வையுடன் நோக்கினாள். முதலில் அங்கிருந்தவர்கள் கணவன் மனைவி போலும் பயத்தில் கைகளை பிணைந்தபடி அமர்ந்திருந்தனர். மனைவி அழுது கொண்டிருக்க கணவன் அவளிற்கு மெல்லிய குரலில் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். இருவரும் சீனாவை சேர்ந்தவர்கள் போல இருந்தனர். அடுத்து அமர்ந்திருந்தவன் ஆசியாவை சேர்ந்தவன் போலிருந்தான். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வட இந்தியாவின் சாயல் தெரிந்தது அவன் முகத்தில். அவன் முகம் பயத்தில் இருந்தாலும் அங்கிருந்த ஒவ்வொன்றையும் கூர்மையாக ஆராய்ந்து கொண்டிருந்தான். அடுத்து இருந்தது ஒரு கர்ப்பிணி பெண். அந்த கர்ப்பிணி பெண்ணின் முகத்தில் கவலையும் மசக்கையால் உண்டான சோர்வும் தெரிந்தது. அவரின் அருகில் ஆங்கிலேய மருத்துவர் போலிருந்தவர் அவரை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். இக்காட்சியை கண்டதும் நவியின் மனதில் மனிதம் இன்னமும் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற எண்ணம் தோன்றியது. அவர்களுக்கு எதிர்த்த மேசையில் இங்கு நடப்பதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்று அமர்ந்திருந்தனர் அவர்கள். அதில் ஒரு பெண் தன்னை தானே மேலிருந்து கீழிருந்து மேல் பரிசோதித்துக் கொண்டிருந்தாள். எத்தனை முறை இதை செய்திருப்பாளோ. அவள் அருகே இருந்த மற்ற இருவரும் சற்றே பெரிய உருவத்துடன் இறுகிய பார்வையுடனும் நெருங்குவதற்கே பயமான தோற்றத்துடன் இருந்தனர். ஆக மொத்தத்தில் அங்கிருந்த அனைவரும் வெவ்வேறு நாட்டை மட்டுமல்ல வெவ்வேறு குணத்துடையவர்கள் என்றும் அறிந்து கொண்டாள் நவி. இப்படி எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க நோக்கம் என்னவா இருக்கும் என்ற தீவிர சிந்தனையில் இருந்தாள் நவி. ஆனால் யோசித்து தலைவலி வந்ததுதான் மிச்சம். அவளால் என்ன காரணமாக இருக்கும் என்று கணிக்கவே முடியவில்லை. அவள் என்ன பிரபலமா கோடீஸ்வரியா? அவளை கடத்தி வைத்து மிரட்டினால் துடித்து போய் ஓடி வருவதற்கு கூட ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவள் கடத்தப்பட்டதற்கான காரணம் என்னவென்று யோசிப்பாள். இத்தனை நபர்களை இங்கே பார்த்ததும் ஒன்று மட்டும் அவளுக்கு புரிந்தது. அவள் மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்க அதிக வாய்ப்பிருக்கிறது என்பதை நன்கு உணர்ந்தாள் நவி. புருவ சுளிப்புடன் அவள் யோசித்துக் கொண்டிருப்பதை கண்டவன் அவளை அங்கிருந்த முக்காலியில் அமர சொல்லி பேச துவங்கினான். ஹலோ காய்ஸ், என் பேரு உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் என்று ஆரம்பித்தான். அவன் முதல் வரியில் ஆங்கிலத்தில் பேசப் போகிறான் என்று நினைத்த நவி அதன் பிறகு அவன் தமிழில் உரையாடியதையும் அதற்கு மற்றவர்கள் புரிந்ததை போன்று எதிர்வினையாற்றியதையும் கண்டு முளைத்தாள். நவி மட்டுமல்ல நந்துவும் தான். பேசும்போது அங்கிருப்பவர்களின் முகபாவங்களை கண்டு கொண்டிருந்த ரிஷப் இவர்கள் மொழிப்பதை கண்டதும் அதற்கான காரணத்தை அறிந்தவனாக இந்த இடத்துல நம்ம பேசுற மொழி கேட்பவங்களோட மொழிக்கு ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் செய்யப்படுது. ரொம்ப அட்வான்ஸ்டு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு உபயோகப்படுத்தியிருக்காங்க என்றான். அவன் இப்போது பேசியது மற்றவர்களின் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதால் அனைவரும் அவன் கூறியதை கேட்டதும் அவர்களுக்குள் சலசலத்தனர். அவர்களை கண்டவன் நீங்க எல்லாரும் குழப்பத்தில் இருப்பீங்க நல்லாவே தெரியுது. நீங்க உங்க கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி நானே சில விஷயங்களை சொல்லிடுறேன். நம்ம எல்லாரும் இங்க மாட்டிட்டு இருக்கோம். இது என்ன இடம்னோ எதுக்காக நம்ம எல்லாரையும் இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னோ யாருக்குமே தெரியாது. அப்படி கொண்டு வந்தவங்களோட நோக்கமும் தெரியாது என்று பேசிக்கொண்டிருந்தவனை அங்கிருந்தவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு விதமாக பார்த்தனர். எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு தான் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கானா என்று நவி உள்ளுக்குள் புலம்ப அவளின் புலம்பல் அவனுக்கு கேட்டது போல. என்ன இது எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியும். இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கான வழி இருக்கு என்று அவன் கூறியதும் மற்றவர்கள் சிறிது ஆசுவாசம் அடைய நவியோ இன்னும் ஏதோ சொல்ல பாக்கி வச்சிருக்கானோ, அடுத்து என்ன குண்டு போட போறானோ என்று அவனையே தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆமா வழி இருக்கு. ஆனா இதுவரை அந்த வழியில போனவங்க யாரும் உயிரோட தப்பிச்சதில்லை என்று ரிஷப் கூற மீண்டும் அங்கு சலசலப்பு சத்தம் கேட்டது. நவி மட்டும் ஏதோ யோசித்தவளாக இவ்வளவு சொல்றீங்க, நீங்க யாரு, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவனை கூர்மையாக பார்த்தபடி வினவினாள். அவளை நெச்சுதலாக பார்த்தவன் நல்ல கேள்வி, அத்தோட எனக்கு எப்படி இங்கிருந்து வெளியே போறதுக்கான வழி இருக்குன்னு தெரியும், இதையும் சேர்த்துக்கலாம் என்றவன் ஒரு பெருமூச்சுடன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். இந்த இடம் உங்களுக்கு தான் புதுசு, அதாவது உங்களை மாதிரி ஆளுங்க இந்த
இடத்துக்கு புதுசு கிடையாது. உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இங்க வந்திருக்காங்க, அதில் நானும் ஒருவன் என்றான். ஓ, அப்ப அவங்க எல்லாம் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்களா? நீங்க மட்டும் மாட்டிக்கிட்டீங்களா என்றாள். அந்த 8 பேரில் இருந்த ஒரு பெண் விரக்தியாக புன்னகைத்தவன். அவங்க இந்த இடத்த விட்டு மட்டுமில்ல, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. நான் மட்டும்தான் அதில் மிச்சம் இருக்கிறவன் என்று ரிஷப் கூற அங்கிருந்த அனைவரின் முகமும் கலக்கத்தை பிரதிபலித்தது. ரிஷப் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தவர்கள் சில நொடிகளுக்கு பின்பே சுயத்திற்கு திரும்பினர். ஒவ்வொருவரின் முகத்தையும் பார்த்தவன் இறுதியில் நவீன் முகத்தை நோக்கினான். கலக்கத்தையும் மீறிய தைரியத்தை அவளிடம் கண்டவன் சில வினாடிகளேனும் பிரமிப்பிலால்தான். இன்ட்ரெஸ்டிங் என்று மனதிற்குள் முணுமுணுத்தான். உங்களை மாதிரியே 10 பேராதான் இங்க கொண்டு வருவாங்க. அப்படி உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களில் நானும் ஒருவன். இதே இடத்துல தான் எனக்கு விழிப்பு வந்துச்சு. அப்போ என் பக்கத்துல உடல் முழுவதும் காயத்தோட ஒருத்தர் இருந்தாரு. அவர் எங்களுக்கு முன்னாடி வந்தவங்கள உயிரோட இருக்கிறவர்னு சொன்னாரு. அவர் தான் இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கான பாதைய அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னாரு. என்ன மாதிரியே இங்க கொண்டு வரப்பட்ட 9 நபர்களை கண்டுபிடிச்சு அவங்களோட ஒரு குழுவா இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு, அப்படி போற வழியில ஏற்பட்ட ஆபத்துகளை பத்தியும் சொன்னாரு என்று கூறியபடி நிறுத்தினான். அவருக்கு என்ன ஆச்சு என்று பயந்தபடியே நந்து வினவ. அவரோட கடைசி நிமிஷங்கள்ல தான் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சாரு. இதை சொல்றதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி. சொன்ன உடனே அவர் உயிர் போயிடுச்சு என்று சோகமாக கூறினான். ஷப் இறந்தவருக்கு மௌன அஞ்சலி செலுத்துவது போல் மீண்டும் ஒரு முறை அந்த அறை நிசப்தமானது. உங்களோட இருந்த மீதி 9 பேரு எப்படி இறந்தாங்க என்று பயத்துடன் கேட்டார் அங்கிருந்த கர்ப்பிணி பெண். இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கான வழி அவ்வளவு சுலபம் இல்ல. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ தடைகள். இந்த இடம் முழுசும் நம்மளை இங்க கொண்டு வந்தவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இங்க இருக்கிற காலநிலை, நேரம் எதையுமே நம்மளால கணிக்க முடியாது. அதே மாதிரி சில நேரங்கள்ல நம்மளோட மூளையை கூட அவங்க கட்டுப்படுத்துறாங்களோன்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்கு. ஏன்னா என் கூட வந்தவங்கள பாதி பேரு இறந்ததுக்கு காரணம் தேவையில்லாம ஏற்பட்ட சண்டைகள் தான். அதனால இப்பவே சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி இங்க வந்தவன் இந்த இடத்துல கொஞ்சம் அனுபவம் இருக்கிறவங்கன்ற முறையில சொல்றேன். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா நான் சொல்ற மாதிரி இருந்தா எல்லாருமே உயிரோட இந்த இடத்தை விட்டு தப்பிக்கலாம் என்றான். அதுவரையிலும் அமைதியாக இருந்த அந்த பயங்கர தோற்றம் கொண்ட இருவரில் ஒருவன், ஹலோ, இங்க என்ன நீ பாசா? நீ சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணுமா? இப்படி ஆர்டர் போடுற வேலையெல்லாம் அதோ அங்கே இருக்கிறவங்க கிட்ட வச்சுக்கோ என்று எதிரில் இருந்தவர்களை சுட்டி காட்டினான். அவனின் பேச்சில் அனைவருக்கும் சற்று எரிச்சல் வந்ததுனவோ உண்மைதான். நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. இங்க என்னென்ன ஆபத்துகள் வரும்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படி சொன்னேனே தவிர எனக்கு யாருக்கும் பாசா இருக்க விருப்பம் இல்லை என்று எரிச்சலுடன் கூறினான் ரிஷப். அங்கு சண்டை உண்டாகும் சூழல் ஏற்பட அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாமல் இதுதான் அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இப்படி தேவையே இல்லாம சண்டை போட்டு தான் இங்க நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இங்க என்னென்ன ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து எப்படி வெளியே போறதுன்னு யோசிக்கலாமா என்று சத்தமாக வினவினாள் நவி. மற்றவர்களும் நவியின் பேச்சை ஆதரிக்க அந்த முரட்டு மனிதனோ எதையோ முணுமுணுத்தவாறே அடங்கி போனான். இப்போது மீண்டும் பேச ஆரம்பித்தான் ரிஷப். ஓகே, இப்ப எல்லாரும் கவனமா நான் சொல்றது கேளுங்க. இந்த இடத்துல ட்ரோன்ஸோட நடமாட்டத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. எத்தனை ட்ரோன்ஸ் இங்க உளவிட்டு இருக்குன்னு தெரியாது. ஆனா காலையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ட்ரோன்ஸ் நடமாட்டம் இருக்காது. நம்மளோட முதல் வேலை அந்த நேரத்தை சரியா கவனிச்சு இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகணும். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான உணவுகளையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கணும் என்று வேக வேகமாக திட்டங்களை வகுத்தான். இப்ப நம்ம 2 அணியா பிரிய போறோம். ஒரு அணி உணவுப் பொருட்களை சேகரிக்கணும், இன்னொரு அணி ஆயுதங்களை சேகரிக்கணும் என்றவன் அணியை பிரிக்க ஆரம்பிக்க அதற்கும் ஏகப்பட்ட எதிர்ப்புகளுக்கு பின் 2 அணிகள் முடிவாகின. உணவுப் பொருட்களை சேகரிக்க கணவன் மனைவி வாங் வை, ஷாங் மின், யாரை பற்றியும் கவலைப்படாத அந்த பெண் டோவினோ மற்றும் சூழ்நிலைகளை தீவிரமாக கணித்து கொண்டிருந்தவன் ரியான் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். ஆயுதங்களை சேகரிக்க முரட்டு மனிதர்கள் 2 டேவிட், ஜான், நவீனந்து மற்றும் ரிஷப் ஆகியோர் செல்வதாக முடிவெடுக்கப்பட்டது. இதில் கர்ப்பிணி பெண்ணை ஜாஷா கருத்தில் கொண்டு அவருக்கு துணையாக மருத்துவரையும் நோலன் இதே இடத்தில் இருக்குமாறு கூறிய ரிஷப் அவர்கள் அனைத்தையும் சேகரித்த பின்னர் இதே இடத்திற்கு வந்ததும் இரவு இங்கிருந்தே அனைவரும் வெளியே செல்லலாம் என்று திட்டம் தீட்டினான்.
திட்டம் தீட்டிய பின்னர் சிறிது நேரம் ஓய்வெடுக்க அனைவரும் இருந்த இடத்திலேயே தங்கள் வசதிக்கேற்ப சற்று சாய்ந்து அமர்ந்து கண் மூடினர். நவியும் நந்துவும் அருகருகே அமர்ந்து சுவரில் சாய்ந்தனர். அப்போது நந்து நவியை சுரண்டி காலில் இங்கிருந்து தப்பிச்சிடலாம்ல என்று எதிர்பார்ப்புடன் வினவ, நவியோ இடவளமாக தலையாட்டி, ரிஷப் சொன்னதை கவனிக்கலையா? இது முதல் படிதான், இன்னும் ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கு என்று அவள் சொன்னதும் நந்துவின் கண்கள் பயத்தில் விரிய, இப்போது அவனின் பயத்தில் எரிச்சலாக வந்தது நவிக்கு. நந்து, எப்பவும் பயந்துட்டே இருக்காத. அந்த பிரெக்னன்ட் லேடியை பாரு, அவங்களால முடியலனாலும் அவங்க குழந்தைய காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறியா? மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம வலியோட போராடுறாங்க. அவங்கள கம்பேர் பண்றப்போ உனக்கு என்ன? பயத்தை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசி. நாளைக்கு காலையில இதே பயப்படுற நந்துவை நான் பார்க்க கூடாது என்று அழுத்தத்துடன் கூறி அவனை கண்ணையற சொன்னாள். அவள் கூறியது மற்றவர்களுக்கு கேட்கவில்லை என்றாலும் அவர்களிடமிருந்து சிறிது தொலைவில் அமர்ந்திருந்த ரிஷப்க்கு கேட்டது. இவ்வளவு நேரம் அவனின் திட்டம் குறித்து மனதில் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்ததால் இறுகி போன அவனின் இதழ்கள் அவளின் குரலை கேட்டு மெல்லிய புன்னகையை வீசின. அடுத்த அரை மணி நேரம் அப்படியே கழிய தன்னை அறியாமலேயே கண்ணையர்ந்திருந்த நவி ஏதோ சத்தம் கேட்டு விழித்தாள். நடந்ததெல்லாம் கனவாக இருக்குமோ என்று ஒரு நொடி அவளின் மனம் நினைக்க அவள் இருந்த இடம் உண்மையை பறைசாற்றியது. மனதினுள் மெல்லிய ஏமாற்றம் படர சுற்றிலும் கண்களை சுழற்றினாள். அனைவரும் சயனித்திருக்க ரிஷப் அமர்ந்திருந்த இடம் காலியாக இருந்தது. அவன் எங்கே சென்றான் என்று தேட ஆரம்பித்தாள் நவி. தன் கைகளுக்குள் கைகோர்த்து உறங்கிக் கொண்டிருந்த நந்துவின் தூக்கம் களையாமல் அங்கிருந்து எழுந்தவள் மெல்ல அடிமேல் அடி வைத்து அங்கிருந்து நகர்ந்தாள். அவளை வெகு நேரம் தேட வைக்காமல் அந்த அறையின் மற்றொரு மூலையில் இருந்த ஜன்னல் அருகே நின்றிருந்தவன் வெளியே இருட்டை வெறித்து கொண்டிருந்தான். அவளின் காலடி ஓசை மற்றவர்களுக்கு கேட்காதவாறு மெல்ல அடியெடுத்து வைத்தவள் அவனை நெருங்கும் சமயம், நவி இன்னும் தூங்கலையா என்று திரும்பி பார்க்காமலே வினவினான். நவியோ சிறிது அதிர்ச்சியுடன், நாதானு எப்படி தெரியும் என்றாள். அவளின் கேள்வியில் ஒரு நொடி அவளை திரும்பி பார்த்தவன் உதட்டோரம் புன்னகை போக்க, அது சொன்னா நீ கோவப்படுவ என்றான். நான் கோவப்படுற அளவுக்கு என்ன சொல்ல போறான் என்ற சிந்தனையுடனேயே அவனை நோக்க, சொல்லாம விடமாட்ட போல் இருக்கு, உன் பெர்ஃப்யூம் ஸ்மெல் வச்சு தான் கண்டுபிடிச்சேன் என்றான். ரிஷப் கூறியதை கேட்டு நவியின் முகம் கோபத்தில் சுருங்க, இதுக்கு தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இங்க பாரு, இந்த இடத்துல நான் வந்து எவ்வளவு நாளாச்சுன்னு எல்லாம் எனக்கு தெரியல. ஆனா வந்ததுல இருந்து இப்ப ஆபத்து வருமோ அப்பா ஆபத்து வருமோன்னு எப்பவும் ஜாக்கிரதையா இருந்தே பழகிடுச்சு. காத்துல ஏதாவது புதுசா வாசனை வந்தாலே இது என்ன வாசனை, எங்கிருந்து வருதுன்னு மனசு ஆட்டோமேட்டிக்கா அலச ஆரம்பிச்சிடுது. அப்படியே மூளை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சதுதான் உன் பெர்ஃப்யூம் ஸ்மெல் கூட என்று நீண்ட விளக்கம் அளித்தான். அவனின் விளக்கத்தை கேட்டவளிற்கு அவன் கூறுவதும் உண்மை என்று பட்டதால் கோபத்தை கைவிட்டாள். இந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆச்சு, நமக்கே இப்படி இருக்குன்னா எத்தனை நாளா இங்கு அடைஞ்சிருக்கான் என்று மனதில் அவன் பால் இரக்கமும் சுரந்தது. இரக்கம் காதலாக மாறுமா? அம்மா, என்ன கேட்டீங்களே, நீங்க தூங்கலையா என்று வினவியவள் அவனின் அருகில் சென்று நின்று கொண்டவள் தானும் இருட்டை வெறிக்க ஆரம்பித்தாள். லேசாக சிரித்தவன், நான் நல்லா தூங்கி ரொம்ப நாளாச்சு. எது பகல் எது இரவுன்னு கூட தெரியாத வாழ்க்கை, எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாத அசாதாரண சூழல். இப்படி இங்க சிக்கி இருக்கிறப்போ தூக்கம் வர்றது அபூர்வம் தான் என்றவன் அங்கே உறங்கி கொண்டிருந்தவர்களை சுட்டி காட்டி, இவங்களோட தூக்கம் கூட 2-3 நாள் தான், அப்புறம் இங்கிருந்து போவோமா இல்லையான்னு மனசு தவிக்க ஆரம்பிக்கிறப்போ இவங்களோட தூக்கமும் இவங்களை விட்டு போயிடும் என்றான் விரக்தியுடன். அதை கேட்ட நவிக்கும் மனதில் பயம் ஏற்பட்டது. இருந்தும் தன்னை மீட்டு கொண்டவள், அப்போ பேசினப்போ ரொம்ப பாசிட்டிவா பேசினீங்க, இப்போ மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்க என்றாள். அப்போவே இப்படி புலம்பி இருந்தா இவங்க இப்போ நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டாங்க. அண்ட் நாளைக்கு ரொம்ப வேலை இருக்கும். இதே மூட்ல வந்தாங்கன்னா நிச்சயமா பாதி தூரம் கூட தாண்ட மாட்டோம் என்றான். அவனின் பேச்சிலும் திட்டமிடலிலும் சற்று வியந்துதான் போனாள் பாவை அவள். நீங்க என்ன பண்றீங்க என்று நவி கேட்டதும் புருவம் சுருக்கி அவளை கண்டான் ரிஷப். ஐ மீன் என்ன ஒர்க் பண்றீங்க என்று இப்போது தெளிவாக கேட்டாள். டாக்டர் என்றவன் ஏதோ கூற வரும்போது கண்களை கசக்கி கொண்டு நந்து வந்தான். நவி, நீ தூங்கலையா என்று நந்து கேட்டதும், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அப்போதான் காலையில சுறுசுறுப்பாய் இருக்க முடியும் என்று கூறினான் ரிஷப். உங்களுக்கும் தான் ரெஸ்ட் தேவை, நீங்களும் கொஞ்ச நேரம் கண்ண மூடி ரெஸ்ட் எடுங்க என்றாள் நவி. இந்த கலைபரங்களுக்கு மத்தியில் இருவருக்கும் இடையே ஏதோ ஒன்று மிக மெல்லிய உணர்வாய் உருவானது. காலை வேளையில் அனைவரும் சோம்பலுடன் எழுந்தாலும் ரிஷபின் முயற்சியால் சற்று பரபரப்புடனே காணப்பட்டனர். அதில் நவியின் பங்கும் உண்டு.
அவரவருக்கு பிரித்து கொடுத்த வேலையை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தியவன் சரியான நேரத்திற்கு காத்திருந்தான். அப்போது அவன் அருகே வந்த நவி, எப்படி ட்ரோன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவீங்க என்று அவளின் சந்தேகத்தை கேட்க, எப்பவும் காலையில ஒரு சத்தம் கேட்கும், அப்போ அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் அண்டர் கிரவுண்டுக்கு போகும் என்றான். என்ன அண்டர் கிரவுண்டா என்று ஒரு நொடி ஆச்சரியத்தில் மூழ்கியவள் மறுநொடி, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது என்று மீண்டும் கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தாள். அந்த ட்ரோன்ஸ் பின்னாடி போய் தெரிஞ்சுக்கிட்டோம் என்றவன் அந்த அறையின் ஒரு மூலையை பார்க்க அங்கு கருப்பு நிறத்தில் சில கோடுகள் வரையப்பட்டிருந்தன. இதை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஒரு வாரமாச்சு, அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாரம் என்றான். அவனின் பார்வை சென்ற இடத்தை கண்ட நவி, இந்த கருநிற கோடுகள் அவர்கள் கடந்து வந்த நாட்களை குறிக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். அவனின் குரலே அவனின் வேதனையை காட்ட, அதிலிருந்து அவனை வெளிக்கொண்டு வர, மீண்டும் எதுவோ கேட்க வர அவளின் உதடுகளை கை கொண்டு அடைத்தவன், இதுக்கு மேல என்கிட்ட எனர்ஜி இல்லை, எல்லா சந்தேகத்தையும் உன்னாவ கேட்கணும், மெதுவா ஒன்ன நான் சொல்றேன் என்றான். ரிஷபிற்கு அந்த நொடி மனதில் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் நவிக்கு அவன் ஸ்பரிசம் நடுக்கத்துடன் கூடிய ஆச்சரியத்தையும் கொடுத்தது. நடுக்கம் அவனின் அருகாமையில் விளைந்தது, ஆச்சரியமோ மங்கை அவளின் செய்கையில் விளைந்தது. இதுவரை எந்த ஆணையும் இவ்வளவு நெருங்க அனுமதிக்காதவள் நவி. அப்படி தனக்குத்தானே கட்டுப்பாடுகள் விதித்திருந்தவளின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் தகர்த்தெறிந்து அவளை நெருங்கியிருந்தான் ரிஷப் அவளின் வாயை அடைத்ததில் அதிர்ந்து நின்றவள் இன்னமும் அப்படியே நிற்க, ரிஷபும் அவளின் அதிர்ச்சியை வித்தியாசமாக நோக்கினாலும் அவன் கையை எடுக்க அவசரம் காட்டவில்லை. அவர்களின் மோன நிலையை களைத்து பின்னிருந்து கேட்ட சிறுமல் சத்தம் அவ்வளவு நேரம் நேர்கோட்டில் இருந்த இருவரின் பார்வையும் விலக, கண்ணோடு சேர்த்து அவனின் கையும் விலகியது. அங்கே சின்ன சிரிப்புடன் இவர்களை பார்த்து கொண்டிருந்தாள் ஜாஷா. அவளுடன் நந்தவும் நவியை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரித்தான். நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டப்போ நான் மட்டும் எதுவும் செய்யாம இருந்தா மனசு உறுத்தலா இருக்கு என்று ஜாஷா கூற, நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போனால் அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிக்கிற நிலைமை ஏற்படலாம். ஸோ அப்போ உங்களுக்கு போராட சக்தி வேணும், இப்போவே இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க என்றான் ரிஷப். நவியோ மனதில் பா எப்படி எல்லாத்தையும் யோசிக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அவன் சொல்வது புரிந்தாலும் ஏனோ ஜாஷாவின் முகம் தெளிவடையவில்லை. ரிஷப் கண்களால் நவியிடம் ஜாஷாவை காட்டி பார்த்து கொள்ளுமாறு கூற அவளும் கண் சிமிட்டி ஒத்துக்கொண்டாள். ரிஷப் மற்ற வேலைகளை கவனிக்க செல்ல நவி ஜாஷாவின் மனநிலையை தெரிந்து கொள்ள அவளிடம் பேச்சு கொடுத்தாள். ஜாஷா, நீங்க ஏன் இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க, உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று நவி வினவ, ஜாஷா வேகமாக மறுத்து தலையசைக்க அவளின் வேகத்திலேயே அதுதான் உண்மை என்று நவி புரிந்து கொண்டாள். அப்போது அங்கு வந்த நோலன், நீங்க சொல்றது உண்மைதான் நவி, அந்த பொண்ணுதான் இவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுது என்று சற்று தொலைவில் அமர்ந்திருந்த டோவினோவை சுட்டி காட்டினான். நாங்க ஓடியாடி வேலை செய்யறப்போ இவங்க மட்டும் சும்மா அதனோட பலனை அனுபவிப்பாங்களான்னு கேட்டுச்சு, இன்னும் கூட ஏதோ சொல்லுச்சு, ஆனா எனக்கு கேட்கல என்றான் அந்த மருத்துவன். நவியும் வந்ததிலிருந்து அப்பெண்ணை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். தான் மட்டும்தான் தனக்கு மட்டும்தான் என்கிற மனோபாவம் தான் அப்பெண்ணிடம் மிகுதியாகவே காணப்பட்டது. மேலும் அவளின் தீமிரான உடல் மொழியும் அலட்சிய போக்கும் நவிக்கு எரிச்சலை தான் தந்தது. நவி அவளை விசாரிக்க செல்லலாம் என்ற போது ஜாஷா தான் அவளை தடுத்து, இல்ல வேணாம் நவி, ஏற்கனவே இங்கு ஆபத்து அதிகம், இதுல என்னால எந்த பிரச்சனையும் வேணாம் என்று கூறினாள். நவியும் அதில் சற்று அடங்கினாள். அதன் பின்பு அவர்களுக்குள் நல்ல நெருக்கம் ஏற்பட்டது. நவி, ஜாஷா, நந்து மற்றும் நோலனுடன் ரியானும் சேர்ந்து கொள்ள மொழி பிரச்சனையும் இல்லாததால் அந்த சில நிமிடங்கள் நன்றாகவே கழிந்தன. அப்போது அந்த சத்தம் கேட்டது. ஒரு வகையில் சங்கொலி போன்ற முழக்கம்தான். அனைவரும் பரபரப்பாக. ரிஷப் இறுதியாக அனைவரிடமும் பேசியவன் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கூறினான். மேலும் சமையலறைக்கு செல்லும் வழியை அந்த குழுவிற்கு கூறியவன் ரியானிடம் பார்த்து கொள்ளுமாறு தனியாகவும் கூறினான். பின்பு நோலன் மற்றும் ஜாஷாவிடம் விடைபெற்று கொண்டவர்கள் அவரவர் வழியில் சென்றனர். காட்சி பிழை 3. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த சங்கொலி கேட்க, ஓகே நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு என்று ரிஷப் பேச ஆரம்பித்தான். எல்லாரும் தயாராக இருங்க, நான் வெளியே போய் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போகலாம் என்று சொல்லிக்கொண்டே வெளியே சென்றான் ரிஷப். மற்ற அனைவரும் தயாராக இருந்தனர். நந்து நவியிடம் ஏதோ சொல்ல வந்து பின் தயக்கம் கொள்வதாக இருந்தான். நவியோ இதை கவனித்து அவனிடம் வினவ, நம்ம எல்லாரும் தப்பிச்செல்லாம்ல என்று வினவினான்.
நந்து, நேத்தே உன்கிட்ட என்ன சொன்னேன்? காலையில் எழும்போது பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுடணும்னு சொன்னேன்ல என்று நவி சற்று கண்டிப்புடனே வினவ. இது பயம் இல்லை, ஜஸ்ட் கேட்க தான் செஞ்சேன் என்று முனகினான் நந்து. நவி பதில் கூறுவதற்கு முன்பே ரிஷப் அவ்விடம் வந்துவிட்டான். கைஸ், வி கேன் மூவ். வெளியே போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் ஒருத்தர் கேர்லெஸ்ஸாக ஏதாவது தப்பு செஞ்சாலும் எல்லாருமே மாட்டிடுவோம். ஸோ போனோமா வேலையை முடிச்சோமான்னு வந்துடணும். தேவையில்லாமல் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தா இங்கேயே இருக்க வேண்டியதுதான் என்று அவர்களை எச்சரித்தவன் நோலன் மற்றும் ஜாஷாவிடம் சிறிது தலையசைப்புடன் கிளம்பினான். அந்த அறைக்குள்ளிருந்து வெளியே வந்ததும் 2 குரூப்பும் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரே வழியில தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் தான் பாதை 2 பிரியும். ரியான், உன் டீமை பார்த்துக்கிற பொறுப்பு உன்னோடது. இந்த காமன் பேசேஜ் முடிஞ்சது உங்களுக்கான வழியை சொல்கிறேன் என்றபடி மெதுவாக பேசிக்கொண்டே முன்னேறினான் ரிஷப். அவனை பின்பற்றி மற்றவர்களும் சென்றனர். அந்த தாழ்வாரம் முடியும் இடத்தில் 2 வழிகளாக பிரிந்தது. வலது புறம் உள்ள வழியை சுட்டிக்காட்டிய ரிஷப், ரியான், இந்த வழியில தான் நீங்க போகணும். நேரா போயிட்டே இருந்தீங்கன்னா பாதி வழியில பெரிய கிச்சன் இருக்கும். அதை ஒட்டியே ஸ்டோர் ரூம் இருக்கும். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த இடத்துல இருக்க போறோம்னு நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு தாங்குற அளவு உணவு பொருட்களை சேகரிங்க. முக்கியமாக தண்ணீர் பாட்டில்களை எடுத்துக்கோங்க. பி சேஃப் என்றவன். நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கே நீங்கள் திரும்ப வந்திருக்கணும். சப்போஸ் நாங்கள் வரதுக்கு லேட் ஆகிட்டாலோ இல்லை அந்த ட்ரோன் சத்தம் கேட்டாலோ நீங்கள் நம்ம சேஃப் பிளேஸுக்கு போயிடுங்க என்று கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்தான். ரியானின் குழுவினர் வலதுபுறம் சென்றதும் ரிஷபின் குழுவினர் இடதுபுறம் செல்ல ஆரம்பித்தனர். முன்னே ரிஷப் செல்ல அவனின் பின்னே நவி மற்றும் நந்து சேர்ந்து சென்றனர். மற்ற இருவருக்கும் இவர்களுடன் வருவது, முக்கியமாக ரிஷபிற்கு பின் செல்வது பிடிக்கவில்லை என்றாலும் சூழ்நிலை கருதி பின்தொடர்ந்தனர். சிறிது நேரத்திலேயே இரும்பு கதவை கண்டனர். அந்த கதவினருகே அணுக்கள் அட்டை, படிப்பானையும் ஆக்சஸ் கார்டு ரீடர் கண்டனர். கண்டதும் கதவை எப்படி திறக்க முடியும் என்று மற்றவர்கள் யோசித்துக் கொண்டிருக்க ரிஷப் அவனின் கால் சராய் பையிலிருந்து அட்டை ஒன்றை எடுத்தவன். அதை வைத்து அந்த கதவை திறந்தான். நவியோ ஆச்சரியமாக, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது என்று வினவ, போன முறை இங்க வந்தப்போ கிடைச்சது. அதுவும் இல்லாம இந்த கார்டு இந்த கதவுக்கு வெளியவே இருந்தது என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றான். அவன் உள்ளே சென்றதும் அங்கிருந்த விளக்குகள் அனைத்தும் எரிந்து அந்த அறையை வெளிச்சமாக்கின. அதையெல்லாம் கவனித்தாலும் நவிக்கு கண்ணெல்லாம் அந்த அணுக்கள் அட்டையிலேயே இருந்தது. ரிஷபிடமிருந்து அந்த அட்டையை வாங்கியவள் அதிலிருந்த எழுத்துக்களை பார்த்தாள். அந்த அட்டையில் AN சாஃப்ட்வேர் சொல்யூஷன் என்று பெயரிடப்பட்டிருந்தது. சாஃப்ட்வேர் சொல்யூஷனா என்று நவி கேட்க, முதல் தடவை அந்த கார்டை பார்த்ததும் இங்க ஏற்கனவே வந்தவங்களோட கார்டுன்னு தான் நினைச்சோம். ஆனா இந்த கதவை திறக்க வழியே இல்லைன்னு சும்மா இதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தப்போதான் நாங்க எதிர்பார்க்காத விதமா கதவு திறந்துச்சு. ஆனா அதுல சாஃப்ட்வேர் சொல்யூஷன் போட்டிருக்குன்னு எங்களுக்கும் குழப்பம்தான் என்றான் ரிஷப். ஒருவேளை நம்மளை கடத்தி இருக்கிறவங்க இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரவங்களா இருப்பாங்களோ என்று நந்து தன் பயத்தை சிறிது தள்ளி வைத்து விட்டு வினவ, கண்டிப்பா இல்லை. இவ்வளோ பக்காவா பிளான் பண்ணியிருக்கிறவங்க இப்படியெல்லாம் லூப் ஹோல்ஸ் விட மாட்டாங்க. என்னோட ஒப்பீனியன், அப்படி ஒரு கம்பெனியே இருக்காது என்றான் ரிஷப். ஆனால் நவியோ இதற்கு முன்னரே எங்கேயோ பார்த்தது போல உணர்ந்தாள். எங்கே என்று அவள் யோசிக்கும் போதே மற்ற இருவரில் ஒருவன், நீ எங்களை ஏமாத்த பார்க்குற, இந்த காடை பற்றியெல்லாம் நீ முன்னாடியே சொல்லவே இல்லை, உண்மை சொல்லு, நீ தானே எங்களை கடத்தி வச்சிருக்கிறது என்று ரிஷியை நோக்கி கத்தினான். அவனின் கூற்றையே மற்றவனும் ஆமோதிக்க ரிஷபோ சிறிது கடுப்பானான். லுக், உங்களை கடத்தி எனக்கு என்ன லாபம்? நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கொஞ்சமாச்சும் உங்கள் மூளையை யூஸ் பண்ணுங்க. நேத்திலிருந்து பார்த்துட்ருக்கேன். என் கூட சண்டை போடணும்னே ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்களா என்று எரிச்சலாக வினவினான் ரிஷப். ஹலோ, என்ன நீ சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யணுமா என்று ஜான் வினவ. நான் எப்போ அப்படி சொன்னேன்? சொல்லப்போனால் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நான் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் தான் விதண்டாவாதம் பண்ணுறீங்க என்றான் ரிஷப். நவிக்கும் இது என்னடா இது என்பது போன்ற மனநிலைதான். மீண்டும் ஜானும் டேவிடும் ஏதோ கூறப்போக அவர்களை தடுத்த நவி, ப்ளீஸ் உங்கள் சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். இங்கிருந்து தப்பிக்கிறது தான் நம்ம ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் என்று சமாதானத்தில் இறங்கினாள்.
அவ்விருவரும் ஏதோ முணுமுணுத்து கொண்டே ஒரு ஓரத்தில் இருந்த துப்பாக்கிகளையும் மற்ற ஆயுதங்களையும் அங்கிருந்த பைகளிலேயே அடுக்கி கொண்டிருந்தனர். அவர்கள் செஞ்சதும் பெருமூச்சு விட்டவனை கண்ட நவி, கூல், இப்போ நம்ம எதையெல்லாம் எடுக்கணும் என்று வினவ, பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவைப்படுற கயிறு, சின்ன கத்தி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இது மாதிரி எடுங்க. ப்ளஸ் முக்கியமாக தேவைன்னு உங்களுக்கு தோன்றதும் எடுத்து வச்சுக்கோங்க என்று கூற நவி மற்றும் நந்து தலையசைத்து விட்டு சென்றனர். அடுத்தடுத்த நிமிடங்கள் தேடலிலும் சேமிப்பதிலும் சென்றது. நவி அவளின் கைகளில் சிக்கிய பொருட்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பின்னரே தன் பைக்குள் அடுக்கி வைத்தாள். எதேச்சாக அவள் ரிஷபின் புறம் திரும்ப அவனோ அங்கிருந்த கனிப்பலகையை, டேப்லெட் பிசி ஒத்த சாதனத்தை கைகளில் ஏந்தியிருந்தான். ஒளி புகும் டிரான்ஸ்பரண்ட் தன்மையை கொண்ட கனிப்பலகை என்பதால் அவன் பார்த்து கொண்டிருப்பது என்னவென்று நவியும் கூர்ந்து கவனித்தாள். நாம் இப்போது வைத்திருக்கும் கனிப்பலகை எல்லாம் 2037 பழைய மாதிரிகள். மேலே கூறியிருந்த டிரான்ஸ்பரண்ட் டேப்லெட்டே சிறிது பழைய மாடல் தான். ஆனால் கடத்தி வைத்திருக்கும் இடத்தில் நவீன சாதனங்களையா எதிர்பார்க்க முடியும்? அவள் நிற்கும் தொலைவில் இருந்து பார்ப்பதற்கு அது ஏதோ வரைபடம் போல தெரிந்தது. அதை அறிந்து கொள்வதற்காக அவன் அருகே சென்றவள், என்ன இது என்றாள். சட்டென்று கேட்ட அவளின் குரலில் முதலில் தடுமாறியவன் பின் சுதாரித்து கொண்டு, இந்த இடத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான மேப் இது என்றான். அது நம் கூகுள் மேப்பின் அட்வான்ஸ் வெர்ஷன் போல இருந்தது. அப்போ இது டேப் இல்லையா என்று வினவ, கடத்தினவங்க இங்க டேப் வைக்கிற அளவுக்கு முட்டாளுங்களா என்ன என்று சிறிது கேள்வியாகவே வினவியவன், இது டேப் தான், ஆனா மேப் மாதிரி மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். போன தடவை இங்க வந்தப்பவே நாங்க நிறைய எடுத்துக்கிட்டோம் என்றவன் சிறு இடைவெளி விட்டு, இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்றவாறே அதிலிருந்து 2 எடுத்து வைத்து கொண்டான். ஏன் 2 மட்டும் எடுக்கிறீங்க என்று நவி வினவியதும் ஒரு பெருமூச்சுடன், லாஸ்ட் டைம் எங்களால தப்பிக்க முடியாததுக்கு காரணம் இந்த ட்ரோன்ஸ் எங்களை தொடர்ந்து வந்ததுதான். அது இந்த இடத்துல இருக்கிற ட்ரோன்ஸா இல்லை வெளியே இருக்கிற ட்ரோன்ஸான்னு தெரியல. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங், இந்த டேபை நாங்கள் எடுத்துகிட்டு போனதுனால தான் ட்ரோன்ஸ் எங்களை கண்டுபிடிச்சதோன்னு. ஏன்னா இதை தவிர வேற எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் எங்ககிட்ட இல்லை. இந்த டேப் இல்லாமலும் போக முடியாது. அதான் எடுக்கும்போது சேஃப்டிக்கு 2 முட்டை எடுத்துப்போம் என்று கூறி முடித்தான். அப்போது அவர்களுக்கு அதை சங்கொலி சத்தம் கேட்க அனைவரும் பரபரப்பாகினர். அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சா என்று ஒருவரின் முகத்தை மற்றொருவர் பார்த்து கொண்டிருந்தது. என்னவோ ஒரு நொடிதான். மறுநொடியை சேகரித்த அனைத்தையும் தூக்கி கொண்டு அங்கிருந்து விரைந்தனர். ஆனால் அவர்கள் வெளியே செல்லும் நேரம் அந்த ட்ரோன் அவர்கள் இருந்த அறையின் தாழ்வாரத்தை அடைந்து விட்டது என்பது அதன் ரீங்கார சத்தத்திலிருந்தே தெரிந்தது. முதலில் சென்ற ரிஷப் தலையை மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்க்க அந்த ட்ரோன் அவர்களின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பதை போல ஒரே இடத்தில் சுற்றி கொண்டிருந்தது. உஃப், ட்ரோன் வெளியே தான் இருக்கு என்று முணுமுணுத்தான். மற்றவர்களிடத்தில் அனைவருக்கும் பதட்டம் உண்டாக நவிதான் இப்ப என்ன பண்றது என்று வினவினாள். சிறிது யோசித்தவன், நேத்து பண்ணதுதான் திரும்பவும் பண்ண போறோம். நான் அந்த ட்ரோன்ஸை திசை திருப்ப முயற்சிக்கிறேன். அந்த கேப்ல நீ இந்த வெடிகுண்டை நம்ம போறதுக்கு எதிர் திசையில எவ்வளோ தூரம் தூக்கி போட முடியுமோ தூக்கி போடு. அந்த குண்டு வெடிச்சதும் அந்த ட்ரோன் அதை நோக்கி போகும். அப்ப நாம இங்கிருந்து மறுபக்கம் ஓடி தப்பிக்கணும் என்று தன் திட்டத்தை விளக்கினான். அந்த ட்ரோன் அந்த பாம் பக்கம் போகலனா என்று நந்து சிறிது பயத்துடன் வினவ, அப்பவும் அதே பிளான் தான். அந்த ட்ரோனை நான் வேற பக்கம் திசை திருப்ப முயற்சி பண்றேன். அந்த கேப்ல நீங்க நம்ம ஹைட் அவுட் நோக்கி ஓடுங்க என்றான். நவிக்குமே ரிஷபின் திட்டம் சிறிது பயத்தை கொடுத்திருந்தது. Let us pray that luck favors us என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே துப்பாக்கி சத்தம் கேட்க மூவரும் திடுக்கிட்டு பார்த்தனர். அங்கு ஜான் அந்த ட்ரோனை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருந்தான். அவனிற்கு உதவ டேவிடும் தயாராகி கொண்டிருந்தான். ரிஷபோ டேவிடிடம் சென்று ஆர் யூ மேட் என்று கத்தினான். அவர்களோ அவன் கூறுவதை மதிக்காமல் அதனை சுட்டு வீழ்த்தி கொண்டிருந்தனர். அந்த ட்ரோனும் எதிர்த்தாக்குதல் புரிய அந்த இடமே குண்டுகளால் நிரம்பிக் கொண்டிருந்தது. சற்று பொறுத்து பார்த்த ஜான் சற்று முன்னர் ரிஷப் காட்டிய வெடிகுண்டை அந்த ட்ரோனை நோக்கி வீச அது அந்த இடத்திலேயே வெடித்து சிதறியது. இருவரும் துப்பாக்கிகளை கையாள்வதை கண்ட ரிஷபிற்கும் நிவிக்கும் துப்பாக்கிகள் அவர்களுக்கு புதிதல்ல என்பது நன்கு விளங்கியது. மூவரையும் மிதப்பான பார்வை பார்த்தபடி வந்த இருவரும், அவ்வளோதான், இதுக்கு போய் திசை திருப்பணும், ஓடணும்னு திட்டம் தீட்டிட்டு இருக்கீங்க என்று கிண்டலாக கூறினர். ரிஷபோ ஒரு பெருமூச்சுடன், இங்க இருக்க துப்பாக்கி
வெடிகுண்டு வச்சு அதை அழிக்க எனக்கு தெரியாதா? ஆனாலும் அதை செய்யாம வேற பிளான் போடுறேன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு கூடவா தெரியாது? அட்லீஸ்ட் இப்படி சுட போறோம்னு சொல்லிட்டாவது செய்யக்கூடாதா என்று அவர்களை நோக்கி கத்தியவன், இந்த ட்ரோன் அழிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டை மற்ற ட்ரோன்ஸ்க்கு அனுப்பியிருக்கும் என்று தலையில் கை வைத்து கொண்டான். இந்த தகவல் அங்கிருக்கும் அனைவருக்குமே புதியதுதானே. எல்லோரும் திகைத்து நிற்க, கொஞ்சம் சுத்தி பாருங்க, ஒரு ட்ரோனை அழிக்க நீங்க எவ்வளவு குண்டுகளை யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு. இப்போ ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வரப்போகுது, என்ன பண்ணுவீங்க? நாம இங்க இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வேலை செஞ்சா இந்த ஒரு செயலால எல்லாமே வீணாயிடுச்சு என்று கோபத்தில் பேசிக்கொண்டிருந்தவனை நெருங்கிய நவி, இப்போ ஒருத்தர் குறை சொல்றது பயனில்லை ரிஷப், அந்த ட்ரோன்ஸ் வரதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு போகணும் என்று நிதர்சனத்தை கூறினாள். ரிஷபும் அதை ஆமோதித்தவனாக சில நொடிகளில் கையில் அகப்பட்ட அனைத்து ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். அவனை மற்றவர்கள் பின்தொடர்ந்தனர். வெளியே அந்த ட்ரோனின் பாகங்கள் சிதறி கிடக்க அதை தாண்டி சென்றனர் அனைவரும். முதலில் ரிஷப் செல்ல அவனை தொடர்ந்து நவி, நந்து, ஜான், டேவிட் ஆகியோர் முறையே சென்றனர். சற்று தூரம் மெதுவாக சிறு சிறு சத்தங்களையும் கூர்ந்து கவனித்து கொண்டே சென்றனர். ஆனால் திடீரென்று அவர்களின் மேல் மெல்லிய நீல நிற ஒளிக்கற்றைகள் விழுந்தன. ட்ரோன்ஸ் என்று ரிஷப் கூறவும் திரும்பி கூட பார்க்காமல் வேகமாக ஓடினர். அவர்களுக்கு பின்னால் கேட்ட மெல்லிய ரீங்கார சத்தமே அந்த ட்ரோனும் பின்தொடர்வதை உணர்த்தியது. வேகமாக ஓடியவர்கள் எதிரே உணவுப் பொருட்களை சேகரிக்க சென்றவர்களை கண்டனர். அவர்களும் ட்ரோனின் சத்தம் கேட்டு பயத்தில்தான் இருந்தனர். ரியான் ரிஷப் ஏதோ கேட்க முயல, இப்ப எதுவும் கேட்காத, சீக்கிரம் ரூம் போய் பேசிக்கலாம் என்று அவர்களையும் அழைத்து கொண்டு மீண்டும் ஓடினான். அனைவரும் வேகமாக முன்னேறி செல்ல டோவினோ மட்டும் பின்தங்கினாள். அவள் குதிக்கால் காலணி அணிந்திருந்ததால் அவளால் மற்றவர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. ஒரு சூழலில் அவர்கள் இவளை விட்டு வெகு தூரம் சென்றிருக்க அவர்களை அழைப்பதற்கும் டோவினோவின் ஈகோ இடம் தரவில்லை. எரிச்சலில் குனிந்து தன் காலணிகளை அகற்றிவிட்டு எழ அவளின் பக்கவாட்டில் நீல நிறம் ஒளிர்ந்தது. அவள் பயத்துடன் திரும்பி பார்க்க அங்கு அவளை சுடுவதற்கு தயாராக இருந்தது அந்த ட்ரோன். அந்த காட்சியை கண்டவளிற்கு கண்கள் இருள, உதடுகள் வறண்டு போக என்ன செய்ய வேண்டும் என்பதையே சிந்திக்க மறந்து நின்றிருந்தாள் டோவினா. ஆனால் நேரம் அவளின் பின்னே இருந்து வந்த குண்டு அந்த ட்ரோனின் மீது பாய்ந்தது. மேலும் அந்த ட்ரோன் திரும்பி தாக்க சந்தர்ப்பம் கொடுக்காதவாறு அதை தாக்கிக் கொண்டே இருந்தனர் ரிஷப், ஜான் மற்றும் டேவிட். டோவினோவோ காதுகளை மூடிக்கொண்டு குனிந்து விட்டாள். அதனை நோக்கி சுட்டுக்கொண்டே அருகில் வந்த ரிஷப் குனிந்திருந்த டோவினோவை இழுத்து கொண்டு பின்னே சென்று நவியிடம் ஒப்படைத்தான். அவளோ இருக்க மூடிய கண்களை திறக்கவே இல்லை. மூவரின் தொடர் முயற்சி பயனளிக்க பல்வேறு குண்டுகளை தன் இரும்பு உடலில் வாங்கி கொண்டு சிதறி விழுந்தது அந்த இயந்திரம். உடனே ரியானை அழைத்தவன், அந்த ட்ரோன் பார்ட்ஸ்ல லொகேஷன் சென்ட் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்க்க முடியுமா என்று வினவ, ரியானும் முயற்சிப்பதாக கூறி சிதறி விழுந்ததில் தேடிக்கொண்டிருந்தான். பின் எதையோ தேடி கண்டுபிடித்தவன், இதோ இந்த மாடியூல் மூலமா தான் லொகேஷன் ஷேர் பண்ணுது என்று ரியான் கூற, அந்த லொகேஷன் மாற்றி அனுப்ப முடியுமா என்று ரிஷப் வினவினான். பட் ப்ரோ, ஏற்கனவே லொகேஷன் சென்ட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றான் ரியான். அதை கேட்ட ரிஷபோ என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்க ரியானோ மீண்டும் தொடர்ந்தான், இங்க பாருங்க ப்ரோ, இது தொடர்ந்து அதோட லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லொகேஷன் ஷேர் பண்றதுக்கு எந்த பவரும் தேவையில்லை. ஸோ அடுத்த தடவை அனுப்பும்போது வேற லொகேஷன் அனுப்பலாம். ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு என்று ரியான் கூற அவனை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான் ரிஷப். இதோட லொகேஷனை நாம மேனுவலா ஓவர் ரைட் பண்ண முடியாது என்று கூறி முடித்தான் ரியான். ஒரு பெருமூச்சுடன் மற்றவர்களிடம் திரும்பிய ரிஷப், எல்லாரும் சீக்ரெட் ரூம்குள்ள போயிருங்க, நாங்க 2 பேரும் இந்த ட்ரோனை வேற இடத்துல போட்டுட்டு வரோம். நைட்டு வரைக்கும் யாரும் ரூமை விட்டு வெளியே வர வேண்டாம். சப்போஸ் நாங்க வரலனா அந்த டேப் யூஸ் பண்ணி நைட்டே எல்லாரும் இங்கிருந்து தப்பிச்சிடுங்க என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருக்க மீண்டும் ரிஷப் தான், ஓகே, இனி வேஸ்ட் பண்ண நம்ம கிட்ட டைம் இல்லை, சீக்கிரம் கிளம்புங்க என்றவன் ரியானிடம், நாம இதை வேற இடத்துல போட்டுடலாம் என்று கூறியவாறு அந்த ட்ரோனின் பாகங்களை சேகரிக்க ஆரம்பித்தான். மற்றவர்கள் அவனை பார்த்துவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தனர். நவிதான் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள். நந்து அவளிடம் வந்து அவளை அழைக்க அப்போதும் எந்தவித மாறுதலும் இல்லை.
இல்லாமல் அப்படியே நிற்க ரிஷப் அவளை திரும்பி பார்த்தான். அவனின் பார்வை தன் மீது பட்டதும் தான் சுயத்திற்கு வந்தவளின் மூளை ஒரு புறம் தான் ஏன் அவ்வாறு நின்றோம் என்று யோசிக்க, மனமோ அவன் செய்ய போகும் செயலின் சாதக பாதகங்களை சிந்தித்து கொண்டிருந்தது. ரிஷபும் அவளிடம் வந்து, என்னாச்சு, ஏதாவது சந்தேகமா என்று வினவ, ஒன்றுமில்லை என்று தலையசைத்து விட்டு டேக் கேர் என்ற ஒற்றை வரியை கூறிவிட்டு திரும்பி நடந்தாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றவனை கடமை அழைக்க, இக்கட்டான சூழலில் சலனப்பட்ட மனதை திட்டிக்கொண்டே அந்த டோனின் பாகங்களை தூக்கி கொண்டு மறுபுறம் நடந்தான். அவனுடன் ரியானும் சேர்ந்து கொண்டான். மனதில் உண்டான முதல் சலனத்தை மறைத்தபடி, மறைக்க வேண்டிய சூழலை சபித்தபடி இருவரும் அவரவர்களின் பாதையில் சென்று கொண்டிருக்க, இன்னும் இவர்களை வைத்து என்னென்ன விளையாட விதி காத்திருக்கிறதோ. காட்சி பிழை 4. ரிஷபையும் ரியானையும் தவிர மற்ற அனைவரும் அந்த ரகசிய அறைக்குள் வந்திருந்தனர். ஆனால் யாரும் மற்றவரிடம் பேசிக்கொள்ளவில்லை. அந்த அறைக்குள் மயான அமைதியை நிலவியது. ஆளுக்கொரு மூலையில் அமர்ந்து கொண்டு தாங்கள் கண்ட காட்சியை நினைத்து மனதிற்குள் பயந்து கொண்டிருக்க, அவர்களின் பயத்தை வார்த்தை வடிவம் கொண்டு விவரிக்க கூட முடியவில்லை. யாரும் முனையவும் இல்லை. எத்தனை நேரம் அப்படியே இருந்தனரோ. டோவினோவின் முனகல் சத்தத்தில் சிலர் சுயத்தை அடைந்தனர். டோவினோவை அந்த ட்ரெயினிடமிருந்து காப்பாற்றி விட்டாலும் துப்பாக்கி சூட்டினால் சிறிது காயமடைந்திருந்தாள். முதலில் அவளும் அதனை கவனிக்கவில்லை. அனைவரில் அவள் அல்லவா சாவின் விளிம்பிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாள். முதலில் உணரப்படாத வலி நேரம் ஆக ஆக அதிகரிக்க, அதன் பின்னர்தான் தன் உடலில் ஏற்பட்டிருந்த காயங்களை கண்டாள். டோவினாவின் முனகளை கண்ட நவி தான் எடுத்து வைத்திருந்த முதலுதவி பெட்டியை தூக்கி கொண்டு அவள் அருகே வர, அதே சமயம் நோலனும் வந்திருந்தான். என்னதான் அவளின் செய்கைகள் இருவருக்குமே பிடிக்கவில்லை என்றாலும் அவளின் வலியை கண்டவர்கள் அவளிற்கு உதவ முன் வந்தனர். ஆனால் அதை உணர வேண்டியவளோ உணர்ந்தாளா என்பது அவளிற்கு மட்டுமே வெளிச்சம். நோலன் அவளின் காயங்களை ஆராய்ந்து, சின்ன காயம்தான் என்று சொல்லியபடி காயங்களில் களிம்பை தடவி அதன் மேல் பேண்டைட் ஓட்டினான். அனைத்து காயங்களுக்கும் சிகிச்சை அளித்த நோலன் நவியிடம் ஒரு தலையசைப்புடன் மீண்டும் தன் இடத்திற்கு சென்று அமர்ந்து கொண்டான். டோவினோ அவன் செய்த உதவிக்கு நன்றி கூறாமல் அப்போதும் வலித்த இடங்களை லேசாக தடவியபடி அமர்ந்திருக்க, நோலனும் அவளிடமிருந்து அதை எதிர்பார்க்கவில்லை. நவி தான் டோவினாவை தனியே விட விருப்பமில்லாமல் அவள் அருகே அமர்ந்து கொண்டாள். டோவினா இம்முறை எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. நவி கொடுத்த தண்ணீரை வாங்கி பருகியவள், என்னை நினைத்தாலோ ரிஷப் உண்மையிலேயே கிரேட்ல என்று கூற, முதலில் தன்னிடமா பேசினாள் என்று ஆச்சரியப்பட்ட நவி தலையை மட்டும் அசைத்தாள். நான் கூட இன்னைக்கு அந்த டோன் கிட்ட மாட்டி இறந்துடுவேன் நினைச்சேன். ஆனா ரிஷப் என்னை காப்பாத்திட்டாரு. பா, சான்ஸே இல்லை. என்ன டைமிங் என்று பேசிக்கொண்டே இருக்க, எதுக்கு இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றா என்றே தோன்றியது நவிக்கு. எனக்கு என்னமோ அவர் போலீஸா இருக்கணும்னு தோணுது. அவரோட பிசிக்கெல்லாம் பார்க்குறப்போ அப்படிதான் தெரியுது என்று கண்களில் அப்பட்டமான வலிசலுடன் அவள் கூற, நவியோ உடனே அவர் டாக்டர் என்று கூறினாள். அவ்வாறு கூறிய பின்னர் தான் ஏன் அவளிற்கு பதிலளித்தோம் என்று யோசித்தாள். ஓ, உனக்கு எப்படி தெரியும் என்று சந்தேகத்துடன் டோவினோ வினவ, அவர் தான் சொன்னாரு என்றதோடு அமைதியானாள் நவி. சிறிது நேரம் டோவினாவின் பார்வை தன்னை துளைத்ததை உணர்ந்தே இருந்தாள் நவி. ஆனால் அவளிடம் எதுவும் பேசவில்லை. அங்கே ஏதாவது பேசினால் அவள் மீண்டும் ரிஷப் புராணம் துவங்கி விடுவாளோ என்ற பயம்தான். ஆனால் மனதிற்குள் அவ பேசினா நான் ஏன் டென்ஷன் ஆகிறேன் என்ற கேள்விக்கான பதிலை தேடியபடிதான் இருந்தாள். ஜன்னலுக்கு வெளியே வெளிச்சம் மங்கி இருளின் ஆட்சி துவங்க ஆரம்பிக்க, அந்த டோனை இடமாற்றி வைக்க சென்ற இருவரையும் காணவில்லையே என்று நினைத்து பயந்துதான் போயினர் மற்றவர்கள். நவியோ இன்னும் ஏன் வரல, வழியில ஏதாவது ஆபத்துல மாட்டியிருப்பாங்களோ என்று தன் எண்ணங்களில் அவனையே நிரப்பிக் கொண்டிருந்தாள். ரிஷப் கூறிய, சப்போஸ் நாங்க வரலனா அந்த டேப் யூஸ் பண்ணி நைட்டே எல்லாரும் இங்கிருந்து தப்பிச்சிடுங்க என்ற வார்த்தைகள் வேறு அவ்வப்போது நினைவில் தோன்றி அவனை பயமுறுத்தியது. சற்று நேரத்திலேயே ஜான் எழுந்து எல்லாரும் கிளம்புங்க என்றதும் டேவிடை தவிர மற்ற அனைவரும் தங்கள் கண்டனத்தை பார்வையிலேயே தெரிவித்தனர். டோவினோ உட்பட, என்ன எல்லாரும் என்ன வில்லன் ரேஞ்சுக்கு பார்க்குறீங்க, உங்க ஹீரோ தான் அவர் வரலனா நம்மளை போக சொன்னார்ல என்று ஹீரோவை அழுத்தி கூறினான். நவி எதுவும் பேசாமல் அமர்ந்தே இருக்க, இம்முறை ஜாஷா பேசினால் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போமே என்று மெல்லிய குரலில் ஜாஷா கூற, இவ்வளோ நேரம் வராதவங்க தான் இப்போ வரப்போறாங்களா
என்று டேவிட் வினவினான். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண நாம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதுல என்ன ஆகிட போகுது? லுக், நம்ம எல்லாரையும் விட ரிஷபுக்கு தான் இந்த இடம் பற்றி ஓரளவு தெரியும். ஸோ ரிஷபுக்காக வெயிட் பண்ணலாம் என்று நோலன் கூறினான். இவர்களின் பேச்சில் கடுப்பான ஜான் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து, அப்போ யாரும் எங்க கூட வரல ரைட்? ஓகே, நீங்கள் எல்லாரும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க, நாங்கள் கிளம்புறோம் என்று அந்த ஆயுதங்கள் அடங்கிய பையை தூக்கி கொண்டு வெளியே செல்ல எத்தனைத்தனர். அப்போதும் யாரும் அந்த இடத்தை விட்டு அகலாததால், நீங்க எல்லாரும் இங்கே சாகத்தான் போறீங்க என்று திட்டிவிட்டு கதவில் கை வைக்க, ஒரு நிமிஷம் என்று நவி கூறினாள். எதையோ தீவிரமாக யோசித்ததை போன்று இருந்தது அவளின் முகம். ஒரு பெருமூச்சுடன் நாம கிளம்பலாம் என்று மற்றவர்களை பார்த்து கூறினாள். அவளின் கூற்றில் அனைவரும் அதிர்ந்துதான் போகினர். அதை நீல தாழ்வாரம், அதை நீல நிற விளக்குகள் ஆங்காங்கு பளிச்சென்று மின்னி இருட்டை வெளிச்சமாக்க முயன்று கொண்டிருந்தன. நிசப்தமாக இருந்த இடத்தை இவர்களின் காலடி சத்தமே அந்த இடத்தில் மனித நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்து கொண்டிருந்தது. முதலில் ஆயுதங்களை ஏந்தியபடி ஜானும் டேவிடும் செல்ல அவர்களை பின்பற்றி மற்றவர்கள் சென்றனர். யாரும் ஒருவருக்கொருவர் வாய் திறந்து பேசிக்கொள்ளவில்லை. நவியும் அவர்களுக்குள் உறுதியாய் சென்று கொண்டிருந்தாள். அவளின் மனதிலோ பெரும் குழப்பம். அவள் செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. தன் கணிப்பு பொய்யாக்கி போனால் அதை நினைக்க அவள் விரும்பவில்லை. அவளின் மனம் சற்று நேரத்திற்கு முன் நடந்த காட்சிகளுக்கு மீண்டும் அவளை இழுத்து சென்றது. ஒரு நிமிஷம் என்று நவி கூற ஜானோ அலட்சியத்துடனே திரும்பினான். ஆனால் அவள் மற்றவர்களிடம் கிளம்ப சொல்வாள் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. தன்னுடன் வருகிறார்களா என்று அனைவரின் முகத்தை பார்த்தபோது கூட நவியின் முகத்தை அவன் காணவில்லையே. ரிஷபை விட்டு செல்ல அவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்று உறுதியாக நம்பியவனாகிற்றே. அவனின் நம்பிக்கையை உடைத்துவிட்டு அனைவரையும் கிளம்ப சொல்ல மற்றவர்களை விட ஜான் மற்றும் டேவிடிற்கு தான் ஆச்சரியம் மட்டும் அதிர்ச்சி. நந்து கூட நவியிடம் சிறிது நேரம் காத்திருக்கலாம் என்று கூற, நவியோ கையில் இருந்த டேபை ஒரு முறை பார்த்துவிட்டு, இனி இங்கேயே காத்திருந்து புரோஜனமில்லை நந்து, லெட்ஸ் கோ என்றாள். அவளின் எண்ணமோ அந்த டேப்பில் இருந்த மேப்பில் மின்னி மறைந்து கொண்டிருந்த இடத்திலேயே இருந்தது. அது இவர்கள் இருக்கும் கட்டிடத்தின் வெளிப்பகுதியாகும். இவர்களின் அறையிலிருந்து அவ்விடத்திற்கு செல்வதற்கான வழியும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தது. ரிஷபிடம் டேக் கேர் என்று அவள் கூறிய போது அவனிடமிருந்த 2 டேப்களில் ஒன்றை நவியிடம் கொடுத்திருந்தான். அப்போது இருந்த சூழலில் அதை பார்க்க தோன்றாததால் கைகளில் வைத்து கொண்டாள். ஆனால் எதேச்சாக அவளின் கைப்பட்டு அதை உயிர்ப்பித்த போதுதான் வெளியே செல்வதற்கான மார்க்கமும் குறிப்பிட்டு அந்த இடம் மின்னி மறைவதையும் கண்டாள். இது மூலமா ஏதாவது சொல்ல வரானோ என்று எண்ணியதாலேயே அனைவரையும் கிளம்புமாறு கூறினாள். அந்த நிகழ்வுகளை நினைத்து கொண்டு நடந்து கொண்டிருந்தவளை சுயத்திற்கு அழைத்து வந்தது அந்த சைரன் சத்தம். நீல நிற ஒளியில் அமைதியாக இருந்த இடம் சற்று நேரத்திலேயே அந்த இரைச்சலிலும் மின்னி மறைந்து கொண்டிருந்த சிவப்பு நிற வெளிச்சத்திலும் அல்லோலகல்லோலப்பட்டது. இனி தாமதித்தால் ஆபத்து என்று அங்கிருந்த அனைவரும் உணர்ந்ததால் பூமிக்கு வலிக்குமோ என்ற வண்ணம் அடிமேல் அடி வைத்து நடந்தவர்கள் இப்போது தலை தெறிக்க ஓடினர். ஜாஷாவினால் மற்றவர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓட முடியவில்லை என்றாலும் தான் வயிற்றில் சுமந்திருந்த சிசுவிற்காக தன்னால் இயன்ற அளவிற்கு வேகமாக சென்றாள். அவளிற்கு துணையாக நவியும் சற்று மெதுவாக சென்றாள். என்னதான் ஆபத்தை உணர்ந்து ஓடினாலும் சரியான பாதையிலேயே சென்றது அவர்களின் அதிர்ஷ்டம் போலும். முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டே சென்ற பாதையின் முடிவை ஒரு வழியாக கண்டு கொண்டனர். அதன் முடிவில் பெரிய இரும்பு கதவு இருந்தது. அதை நோக்கி ஓடும் போதே ஜானும் டேவிடும் அக்கதவை நோக்கி சுட அவர்களின் பின்னால் வந்து கொண்டிருந்த நவி, இப்படி சுட்ட அந்த சத்தத்துல அந்த ட்ரோன்ஸ் இங்க வரும் என்று கூறுவதை அவர்கள் காதில் வாங்கியது போலவே தெரியவில்லை. நவியோ இவர்களிடம் பேசுவது தேவையற்ற வேலை என்பதை புரிந்து கொண்டு பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே இருந்தாள். சற்று நேரத்திலேயே அந்த இரைச்சல் நின்று போக சிவப்பு நிற வெளிச்சம் நீல நிறத்திற்கு மாறியது. அதை கண்டதும் தான் அனைவரும் சிறிது ஆசுவாசப்பட்டனர். ஜானும் டேவிடும் மாறி மாறி சுட்டாலும் அந்த இரும்பு கதவில் சிறிது துளைகள் தவிர வேறு சேதாரம் இல்லை. மேலும் தோட்டாக்களை இழக்க விரும்பாமல் தங்களிடம் இருந்த குண்டுகளை பயன்படுத்தலாம் என்று நினைத்தனர். அப்போது தூரத்தில் ஏதோ சத்தம் மெலிதாக கேட்க டோவினோதான் அதை முதலில் கேட்டுவிட்டு மற்றவர்களிடம் கூறினாள். அடங்கியிருந்த பரபரப்பு மீண்டும் அவர்களை தொற்றிக்கொண்டது. இப்போது
என்ன செய்வதென்றே அங்கே இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. ஜானும் டேவிடும் தங்கள் கையில் இருந்த குண்டுகளையும் நவியையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். வருவது ட்ரோனாக இருந்தால் இதற்கு முன் கேட்ட துப்பாக்கி சத்தத்தினால் தான் இந்த இடத்தை தேடி வந்திருக்கும் என்பதை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தே இருந்தனர். ஜானும் டேவிடும் கூட அதற்காக தான் இப்போது குண்டுகளை வீசவா வேண்டாமா என்று குழம்பியிருந்தனர். மேலும் இந்த குண்டுகளால் அந்த கதவு சேதமடையாமல் போனால் அந்த ட்ரோனிடம் மாட்டிக்கொண்டு விடுவோம் என்றும் சிந்தித்தனர். அனைவரும் ஸ்தம்பித்து நிற்கையில் அந்த சத்தம் மட்டும் இவர்களை நெருங்கிக் கொண்டே இருந்தது. இனி அவ்வளவுதான், அந்த ட்ரோனிடம் அகப்பட்டு எல்லோரும் சாக போகிறோம் என்று அவர்கள் எண்ணிய வேளையில் அந்த காலடி சத்தம் கேட்க நவியோ விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள். ரிஷப் என்று முணுமுணுத்து கொண்டே முன்னே செல்ல அந்த பக்கத்திலிருந்து நவியின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தவாறு வந்தான் ரிஷப். அவனுடன் ரியானும் வந்தான். இருவரின் வரவில் ஜானையும் டேவிடையும் தவிர மற்றவர்கள் மகிழ்ச்சி கொண்டனர். ஆனால் வந்தவர்களின் முகத்தில் மகிழ்ச்சிக்கான தடம் சிறிதும் இல்லை என்பதை நவி கண்டு கொண்டாள். அருகில் வந்த ரிஷப், இன்னும் நீங்க இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகலையா என்றவாறே நவியை பார்த்தான். அவளோ மனதிற்குள் வந்ததும் வராததுமா கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்று அவனை திட்டிக் கொண்டிருந்தாள். நீங்க போன வேலை என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்? வர வழியில அதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா என்று சரமாரியாக கேள்விகள் வந்தது நவியிடமிருந்து அல்ல, டோவினாவிடமிருந்து. அனைவரும் அவளை ஆச்சரியமாக பார்க்க அவளோ அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் ரிஷபையே விழிகள் வெளியே தெரித்து விடும் அளவிற்கு பார்த்து கொண்டிருந்தாள். நந்து நவியிடம், இப்ப எதுக்கு இவ இப்படி பேசுறா? அந்த அட்டாக்ல தலையில அடிபட்டுக்குமோ என்று முணுமுணுக்க அதையே நவியும் நினைத்தாலும் நந்துவிடம் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. மற்றவர்களை விட நவிக்கு தான் மனதில் ஏதோ உறுத்தல். இதுதான் மீயுடைமை உணர்வின் ஆரம்பமோ? ரிஷபுமே டோவினாவை அதிசயம் போல பார்த்துவிட்டு அப்புறம் சொல்றேன் என்று முணுமுணுப்புடன் முன்னே சென்று விட்டான். அவனை தொடர்ந்து தன் விழிகளை பயணிக்க செய்தவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நவியும் ரிஷபை தொடர்ந்தாள். அங்கு சிதறியிருந்த தோட்டாக்களை கண்ட ரிஷப் ஜானையும் டேவிடையும் பார்த்து, திரும்பவும் ஷூட் பண்ணீங்களா என்று வினவ அவர்களோ அலட்சியத்துடனே நின்றனர். தலையை இரு பக்கமும் அசைத்துவிட்டு அவர்கள் ஆயுதங்கள் அடங்கிய பையிலிருந்து ஒரு துப்பாக்கி போன்ற ஒரு இயந்திரத்தை எடுத்தான். அதை பார்க்க நவீன ரக வெல்டிங் இயந்திரத்தை போன்று இருந்தது. அதனை கதவில் வைத்து அழுத்த அந்த இரும்பு கொஞ்சம் கொஞ்சமாக உருக துவங்கியது. ஒரு ஆள் வெளியே செல்வதற்கு ஏற்றவாறு கதவில் துளையை ஏற்படுத்தினான் ரிஷப். பின்னர் திரும்பி ஜானையும் டேவிடையும் கண்டவன், கையில துப்பாக்கி இருக்கின்றதுக்காக சுட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்றான். பிறகு மற்றவர்களை பார்த்து, சீக்கிரம் வெளியே போங்க, அந்த ட்ரோன்ஸ் வரதுக்குள்ள இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகணும் என்றான். சில பல முன் அனுபவங்களால் முதலில் டோவினாவை போக சொல்ல அவளோ அதை மறுத்துவிட்டு, முதல்ல நீங்க போங்க என்று ஜாஷாவிடம் கூறினாள். அவளின் பேச்சு ஜாஷாவிடம் இருந்தாலும் பார்வையோ ரிஷபிடம் இருந்தது. ரிஷப் அவளை கண்டு கொள்ளாவிட்டாலும் மற்றவர்களின் பார்வை அவளின் மீதே இருந்தது. நோலனும் ரியானும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள நந்து மீண்டும் நவியிடம், இது சரியில்லையே என்று கூறினான். ஏற்கனவே டோவினாவின் பார்வை நவியை எரிச்சல் படுத்தி இருக்க அதை நந்து லைவ் கமெண்ட்ரி போல சொல்லி கொண்டிருந்தது மேலும் எரிச்சலை உண்டாக்கியது. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா என்று அடிக்குரலில் நந்துவிடம் கூறியவள் ஜாஷா வெளியே செல்வதற்கு உதவு சென்றாள். இவையே கத்திட்டு போறா என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான் நந்து. ஒரு வழியாக அனைவரும் அந்த கதவு வழியாக வெளியே வர இதிலிருந்தோ தப்பித்த உணர்வு அனைவரிடத்திலும் வந்து போனது. காரிருளிலும் ஆங்காங்கு வைக்கப்பட்டிருந்த விளக்குகளால் ஒளிர்ந்தது அந்த இடம். ஒளியின் உபயத்தால் அந்த இடத்தை கண்களாலேயே வலம் வந்தனர் அனைவரும். பல ஏக்கர் இடத்தின் நடுவே சில ஏக்கரில் உயரமாக எழுப்பப்பட்டிருந்தது அந்த கட்டிடம். அந்த கட்டிடத்தை சுற்றி வெற்றி இடமே காட்சியளிக்க அதை சுற்றி அந்த கட்டிடத்தின் உயரத்திற்கு வேலி போல அமைக்கப்பட்டிருந்தது. வழக்கம் போல ஜான் அந்த வேலியை தொடுவதற்காக தன் கரங்களை நீட்ட அவன் தொடப்போகும் சமயம் அவன் கைகளை பற்றிய ரிஷப், அதுல ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு என்று எச்சரித்தான். இவன் கூறியதை கேட்ட மற்றவர்களும் மிரட்சியுடன் அந்த வேலியை பார்த்து கொண்டிருந்தனர். சற்று நேரம் நிலவிய அமைதியை களைத்தனுவி, எப்படி இந்த வேலியை கடக்க போறோம் என்று வினவினாள். இந்த வேலிக்கான கரண்ட் சப்ளையை தற்காலிகமாக கட் பண்ணி இந்த வேலியை தாண்டலாம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் அது ரொம்ப ரிஸ்க். நானும் ரியானும் வர வழியில் அந்த கரண்ட் சப்ளை இருக்கிற ரூமை பார்க்க போனோம். ஆனால் அங்கே ட்ரோன்ஸோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. நாங்களும் அந்த ட்ரோன்ஸ் வேறு இடத்துக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு இருந்தோம்.
ஆனா அதுங்க அந்த இடத்தையே பாதுகாக்கிற மாதிரி சுத்திட்டு இருந்துச்சுங்க. இனிமேலும் லேட் பண்ண வேணாம்னு தான் வந்துட்டோம் என்று ரிஷப் சொல்லி முடித்ததும் அனைவரும் ஒருவித ஏமாற்ற மனநிலையில் இருந்தனர். அவர்கள் ஏமாற்றத்தை கண்ட ரிஷப் இன்னொரு வழி இருக்கு என்று ரிஷப் கூற அனைவரும் ஆர்வமாக அவனை கவனித்தனர். இந்த வேலி ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் குறைவான ஹைட்ல இருக்கும், அங்க போனா நம்ம தப்பிக்க வழி இருக்கு என்று ரிஷப் கூற அனைவரும் அந்த இடத்திற்கு நேரம் தாழ்த்தாமல் கிளம்பினர். செல்லும் வழியில் நந்து அந்த வேலியில் அமைந்திருந்த பறவையை கண்டான். அதற்கு எதுவும் ஆகாமல் இருப்பதை கண்டு ஆச்சரியத்துடன் அதை பற்றி ரிஷபிடம் வினவினான். நம்ம நிலத்துல நின்றுட்டு அந்த வேலியை தொட்டாதான் நமக்கு ஷாக் அடிக்கும், அந்த பறவைக்கும் நிலத்துக்கும் தொடர்பே இல்லை, அதான் அதுக்கு ஷாக் அடிக்கல. இது எலக்ட்ரிக் ஃபைன்ஸ்னு கால்நடை வச்சிருக்கிறவங்க பயன்படுத்துகிற டெக்னிக். தங்களோட கால்நடைகள் வெளியே போயிடக்கூடாது, அதே சமயம் வெளியே இருந்து மற்ற விலங்குகள் தங்களோட கால்நடைகளை தாக்கிடக்கூடாதுன்னு இந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா அவங்க யூஸ் பண்ணது ரொம்பவே குறைவான வோல்டேஜ், ஆனால் இங்கே இருக்கிறது ஹெவி வோல்டேஜ். ஒன்ஸ் தொட்டா உடனே கன்ஃபார்ம் டெத்து தான் என்று விளக்கினான் ரிஷப். அதை அனைவருமே ஆச்சரியத்துடன் கேட்டனர். அப்போது நோலன் ரிஷபிடம் இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று வினவினான். எல்லாம் அனுபவம் தான். போன முறை அந்த பில்டிங் விட்டு வெளியே வந்ததும் ஒரு ஆர்வத்தில் ஒருத்தர் அந்த வேலியில கை வைக்க உடனே ஷாக் அடிச்சு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் அந்த பில்டிங்கை சுத்தின போதான் இதோட பவர் சப்ளை நிறுத்துறதுக்கான இடத்தை கண்டுபிடிச்சோம். அதை நிறுத்திட்டு வெளியே போனோம் என்று கூறி முடித்தான். அப்போது நவிக்கு மனதில் தோன்றியது எல்லாம், ஒருவேளை ரிஷப் வரதுக்கு முன்னாடி அந்த கதவுக்கு வெளியே வந்திருந்தா இந்த ஜானும் டேவிடும் கண்டிப்பா அந்த வேலையை தொற்றிருப்பாங்க. உஃப், நல்ல வேலை என்பதுதான். பின்னரும் ஏதோ தோன்ற தன் பைக்குள் வைத்திருந்த டேபை எடுத்தவள் அதில் மின்னிக் கொண்டிருந்த இடத்தை அழுத்த அதில் அந்த வேளையில் எத்தனை வோல்ட் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பது முதல் அந்த இடத்தை பற்றி அனைத்தும் தெளிவாக தெரிந்தது. ஷிட், இதை பார்க்கணுன்னு தான் ஹைலைட் பண்ணி கொடுத்தானா என்று தன்னையே நொந்து கொண்டாள். அதற்குள் ரிஷப் கூறிய இடம் வந்திருந்தது. உயரம் குறைவு என்றதும் மற்றவர்கள் தாண்டி சென்றுவிடும் உயரம் என்று நினைத்திருக்க அதுவோ மற்ற இடத்திலிருந்து சிறிதளவே வேறுபட்டிருந்தது. இப்போது என்ன செய்வது என்று பார்த்திருக்க ரிஷப் அருகில் இருந்த மரத்தை கவனித்தான். அதே போல அந்த வேலிக்கு வெளியே ஒரு மரம் இருந்ததை பார்த்தான். வேகமாக திட்டத்தை யோசித்தவன் சில நொடிகள் அதன் சாதக பாதகங்களை கணக்கிட்டான். பின்னர் தன் குழுவிடம் திரும்பி இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் கயிறு கட்டிடலாம், இங்கிருந்து ஒவ்வொருத்தரா இந்த கயித்துல தொங்கிட்டே வெளியே போயிடலாம் என்று நம்ம உடல் தரையை தொடாததுனால இந்த வேலி மேல கால் பட்டாலும் ஷாக் அடிக்காது, ஆனா ரொம்ப கவனமா அந்த வேலியை கடக்க வேண்டியது இருக்கும் என்று கூறினான். வேறு வழி இல்லாததால் அனைவரும் சம்மதி ரிஷபோ ஜாஷாவை பார்த்தான். ஜாஷாவும் ஒரு பெருமூச்சுடன் என்னால் முடியும் என்று கூற அவர்களின் திட்டத்தை செயல்படுத்த துவங்கினான். அவர்களிடமிருந்த கயிறுகளை எடுத்தவன் அவற்றை ஒன்றாக இணைத்து அதன் ஒரு முனையில் கூர்மையான குக்கியினை இணைத்தான். ஒரு முறை அனைத்து இணைப்புகளையும் சரிபார்த்தவன் அனைவரில் வலியவனான ஜானிடம் அதை தூக்கி அந்த மரத்தின் மீது எரியும் பொறுப்பை ஒப்படைத்தான். ஜான் அந்த கயிறையும் அந்த மரத்தையும் ஒரு முறை பார்த்துவிட்டு கயிறை எரிய ஆயத்தமாக அனைவரும் அவர்களின் திட்டம் வெற்றியடைய வேண்டிக் கொண்டனர். அனைவரின் வேண்டுதலின்படி ஜான் அந்த கயிறை வெற்றிகரமாக அந்த மரத்தில் சொருகியிருந்தான். ரிஷப் அதன் வலிமையை சோதித்துவிட்டு யாரு முதல்ல போக போறீங்க என்று வினவ அனைவரும் சிறிது தயங்கினர். அவர்களின் தயக்கத்தில் இருந்த பயத்தை அறிந்தவனாக ரிஷபே முதலில் செல்ல ஆயத்தமானான். அப்போது அவனை தடுத்த டேவிட் முதலில் தான் செல்வதாக கூறினான். ரிஷபும் அதற்கு சம்மதிக்க தன் பையை முதுகில் போட்டுக்கொண்டு அந்த கயிற்றில் தூங்கிக் கொண்டே மறுபக்கம் செல்ல ஆரம்பித்தான். எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அவன் அந்த வேலையை தாண்டும் போது அவனுடன் சேர்ந்து அவனின் பையின் பாரம் தாங்காமல் அந்த கயிறு லேசாக கீழே இறங்க அனைவரும் பதறிவிட்டனர். ஆனாலும் டேவிட் சமாளித்து கொண்டவனாக மெதுவாக அங்கிருந்து விலகி சென்று கீழே விழுந்தான். அவன் மறுபக்கம் சென்று சேர்ந்ததும் தான் அனைவரும் இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளியிட்டனர். இப்போது ரிஷப் யோசனையாக, யாரும் பைய தூக்கிட்டு போகாதீங்க, பைய இங்கிருந்து கூட மறுபக்கம் தூக்கி போட்டுடலாம் என்று கூறிவிட்டு மறுபக்கம் சென்ற டேவிட்டிடம் மரத்திலிருந்து அந்த கயிறை இறுக்கி கட்டுமாறு கூறினான். டேவிடும் அப்படியே செய்ய இம்முறை ரியான் தான் செல்வதாக முன்வந்தான். ஆனால் அவனை தள்ளிவிட்டு முதலில் தான் செல்வதாக வம்பு செய்தான் ஜான். திரும்பவும் சண்டை வேண்டாம் என்று எண்ணிய ரிஷப் ஜானையே செல்லுமாறு கூறினான். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த நவிக்கு தான் மனதில் ஏதோ உறுத்தியது. அவள் தான் சற்று முன்னர் ஜான் மற்றும் டேவிட் செய்த கஞ்சாடைகளை பார்த்து கொண்டிருந்தாள்.
வந்தாள். அவள் தடுப்பதற்குள் ஜான் தன்னிடமிருந்த பையை மறுபுறம் டேவிட்டிடம் தூக்கி வீசிவிட்டு கயிற்றில் தொங்கிக் கொண்டே செல்ல ஆரம்பித்தான். இம்முறை எந்தவித தடங்களும் இல்லாமல் அவன் மறுபக்கம் சென்றுவிட மற்றவர்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் அவர்களின் நிம்மதியெல்லாம் குலைக்கும் வண்ணம் மறுபுறம் இருந்த இருவரும் கோணல் சிரிப்புடன் அந்த கயிறை தங்களிடம் இருந்த கத்தியின் மூலம் அறுக்க துவங்க மற்ற அனைவரும் அவர்களையே அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். காட்சி பிழை 5. நவிக்கு மனதிற்குள் ஏதோ உறுத்த அதை ரிஷபிடம் சொல்ல வருவதற்குள் ஜான் கயிற்றில் தொங்கிக் கொண்டே மறுபக்கம் சென்று விட்டான். அவன் மறுபக்கம் சென்றதும் மற்ற அனைவரும் ஆசுவாசப்பட்டனர். ஆனால் ஜானும் டேவிடும் அந்த கயிறை அறுப்பதை கண்டவர்கள் அதிர்ந்துதான் போகினர். வேலிக்கு அருகில் சென்ற ரிஷப் ஜான் மற்றும் டேவிட்டிடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று வினவ, பார்த்தா தெரியல, கட் பண்ணிட்டு இருக்கோம் என்று எகத்தாளமாகவே பதிலளித்தனர். அவர்களின் செயல்களை பொறுத்து கொள்ள முடியாத நவியோ, பைத்தியமா நீங்க இப்ப எதுக்கு கயிறை கட் பண்றீங்க, நாங்க எல்லாரும் எப்படி அந்த பக்கம் வரது என்று கோபமாக கேட்டாள். நீங்க எல்லாரும் எதுக்கு இந்த பக்கம் வரணும் என்று கோணல் சிரிப்புடன் டேவிட் வினவினான். அனைவரும் அவனை அடித்துவிடும் மனநிலைக்கே வந்தனர். நவி தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதவளாக இரு புறத்தையும் பிரிக்கும் வேலியை மறந்தவளாக அருகில் செல்ல இறுதி நொடியில் ரிஷப் தான் அவளை அவன் புறம் இழுத்து காப்பாற்றினான். அப்போதுதான் அவள் செய்ய நினைத்த செயலை நினைத்து ஒரு நொடி திகைத்தவள் ரிஷப்பை ஏறிட்டு தேங்க்ஸ் என்றாள். அவனோ நவியை முறைத்துவிட்டு திரும்பிக் கொண்டான். இவன் எதுக்கு முறைக்கிறான் என்று யோசித்தவளை அவளின் மனமோ இப்போ அது முக்கியமில்லை என்று திசை திருப்பியது. லுக், இந்த செட்டிங் எல்லாம் பார்த்தா இது ஏதோ கேம் ஷோ மாதிரி இருக்கு. யார் முதல்ல இங்கிருந்து வெளியே போறாங்களோ அவங்க தான் வின்னர்னு இருந்தா இப்போ உங்களையெல்லாம் கூட்டிட்டு போறது எங்களுக்கு நிச்சயமா பலன் அளிக்காது. ஸோ சாரி என்று கூறிவிட்டு அந்த கயிறை அறுத்து விட்டனர். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நீங்களா ஏதோ நினைச்சிட்டு இப்படி பண்ணிருக்கீங்களே. வெளியே இன்னும் என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ரிஷப் தான் அவரு இங்க சில இடங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கேன்னு சொல்றாரு என்று கூறிக்கொண்டிருந்த ரியானை தடுத்த ஜான், போதும் போதும் உங்க ரிஷப் புராணம், இவ்வளோ சொல்றீங்களே. அவன் நேத்தே நம்ம கிட்ட என்னென்ன ஆபத்துகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்கலாமே. அந்த ஆயுதங்கள் இருந்த ரூமை திறக்க ஆக்சஸ் கார்டு, அங்கே இருந்த டேப், இதை பத்தி ஓரளவாவது சொல்லியிருக்கலாம்ல. சரி, அதையெல்லாம் விடுங்க. இந்த ஃபென்ஸை தொட்டா ஷாக் அடிக்கும்னு ஏன் முன்னாடியே சொல்லல? சப்போஸ் இவன் வராம நம்ம இதை தொற்றிருந்தா என்ன ஆகியிருக்கும் என்று கூற அங்கிருந்தவர்களில் யாரும் எதுவும் பேசவில்லை. என்ன அமைதியாயிட்டீங்க? இப்போ நீங்க இப்படி நிக்கிறதுக்கு கூட அவனோட அஜாக்கிரதை தான் காரணம். டேவிட் போனதுக்கு அப்புறம் நான் போறேன்னு சொன்னப்போவே இல்லைன்னு தடுத்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? இனிமேலாவது ஒருத்தனை நம்புறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட அதுக்கான திறமை இருக்கான்னு பார்த்துட்டு நம்புங்க என்று அறிவுரை வேறு வழங்கினான் ஜான். டேவிட்டிடம் நம்ம கிட்ட தான் பெரிய அறிவாளி மாதிரி பேசுவான், இதை கூட கண்டுபிடிக்க தெரியாத முட்டாள் என்று முணுமுணுத்தான் ஜான். அது அனைவரின் காதுகளிலும் ஸ்பஷ்டமாக விழுந்தது. ரிஷபிற்கு கேட்க வேண்டும் என்றல்லவா அவனை வைத்து கொண்டே கூறினான். நம்ம சண்டை போடாம ஒற்றுமையா இருந்தா எல்லாருமே தப்பிக்கலாம்னு நினைச்சேன். அது முட்டாள்தனம் தான். உங்களையெல்லாம் இவ்வளோ தூரம் சேஃபா கூட்டிட்டு வந்தேன்ல, இது கூட முட்டாள்தனம் தான். சுயநலமா யோசிச்சு நான் மட்டும் தப்பிக்காம எல்லாரும் தப்பிக்கணும்னு நினைச்சேனே, நான் முட்டாளே தான். இவ்வளோ தூரம் யோசிச்ச இந்த முட்டாளுக்கு இங்கிருந்து எப்படி இவங்களெல்லாம் தப்பிக்க வைக்கணும்னு தெரியும். நீங்க சேஃபா தப்பிச்சு வெளியே போய் இந்த சேஃப்கார்ட் கேம் ஷோவோட வின்னரா ஆக வாழ்த்துக்கள் என்று வார்த்தைகளை கடித்து துப்பினான் ரிஷப். அவர்களோ அதை கண்டு கொள்ளாமல், போனா எப்படி போறது? உங்ககிட்ட இருக்கிற டேப் அப்புறம் நீங்க எடுத்துட்டு வந்த சாப்பாட்டுல எங்க பங்கு கொடுத்தீங்கன்னா நாங்க போயிட்டே இருப்போம் என்று டேவிட் கூற அதுவரை அமைதியாக இருந்த நோலனிற்கே கோபம் வந்தது. எங்களை ஏமாத்தின உங்களுக்கு நாங்க எதுக்கு கொடுக்கணும் என்று அவன் எதிர்த்து பேச சற்றும் யோசிக்காமல் அவன் கால்களுக்கு அருகேயுள்ள நிலத்தில் சுட்டான் ஜான். இந்த தோட்டா உன் காலை பற்றிக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ், இப்போ தர முடியுமா முடியாதா என்று கேலியாக வினவ ரிஷபோ எரிச்சலுடன் கொடுத்து விடுமாறு கைகளை மட்டும் அசைத்தான். ரியான் அவர்கள் கேட்டதை மறுபுறம் தூக்கி வீச அதை எடுத்துக்கொண்டவர்கள், நீங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி நாங்களும் உங்களுக்கு உதவி செய்ய வேணாமா என்று கூறியபடி ஒற்றை கை துப்பாக்கியை இவர்களிடம் வீசிவிட்டு, இதை வச்சு எல்லா ட்ரோன்ஸையும் அள்ளிங்க, பை கைஸ் என்றவரை அங்கிருந்து நகர்ந்தனர். அவர்கள் சென்றதை ஒருவித கோபத்துடன் பார்த்த ரிஷப், சாரி, அவங்க சொன்ன மாதிரி நான் இன்னும் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் என்று ரிஷப் வருத்தத்துடன் கூற அவனிற்கு ஆதரவாக நவி
நந்து, ரியான், டோவினா, நோலன் மற்றும் ஜாஷா என்று அனைவரும் பேச அந்த சீன நாட்டு கணவன் மனைவி மட்டும் விலகியே இருந்தனர். ஒரு பெருமூச்சுடன் இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் என்று அடுத்த கட்ட திட்டங்களுக்கு தயாரானான் ரிஷப். பலமாடி கட்டிடம் என்ற பேருக்கு ஏற்றாற் போல விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்திருந்தது அந்த கட்டிடம். அதன் முகப்பில் ஏஎன் என்ற ராட்சத அளவில் ஆங்கில எழுத்துக்கள் மின்னின. யாரும் சாதாரணமாக நுழைந்துவிட முடியாத வகையில் உலகின் மிக பாதுகாப்பான இடங்களில் ஒன்று என்று சொல்லிவிடும் அளவிற்கு உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கும் இடத்திலுள்ள 33ஆம் மாடியில் பணியாற்றி கொண்டிருந்தனர் இருவர். அவர்களின் வேலையே மிஸ்ட்ரியோவில் இருப்பவர்களை கண்காணிப்பதுதான். குரூப் அந்த பென்ஸை தாண்டிடுவாங்களா என்று ஒருவன் வினவ, அந்த ரிஷப் ரொம்ப திறமையானவனாம், ஸோ அவன் ஹெல்ப் இருந்தா எப்படியும் வெளியே வந்துடுவாங்க என்றான் மற்றொருவன். யார் இவர்கள்? மிஸ்ட்ரியோவிற்கும் இந்த ஏஎன் ஆட்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஜான் கூறியது போல இது உண்மையிலேயே விளையாட்டு நிகழ்ச்சிதானோ? ரிஷப் தங்களிடம் மீதமிருந்த ஒரு டேபிள் அந்த வேலைக்கான மின்சாரத்தை துண்டிப்பதற்காக அறைக்கு செல்லும் வழியை ஆராய்ந்து கொண்டிருந்தான். அவர்கள் இப்போது அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே வந்த வழிக்கு எதிர்ப்புறத்தில் இருந்ததால் மீண்டும் வந்த வழியிலேயே செல்ல வேண்டுமா, இல்லை இந்த இடத்திலிருந்து வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்கிறதா என்பதை தான் பார்த்து கொண்டிருந்தான். தீவிரமாக அவன் பார்த்து கொண்டிருந்ததை கண்ட நவி, என்னாச்சு ரிஷப் என்று வினவ, இங்கிருந்து அந்த பவர் சப்ளைக்கான ரூம்க்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. இதுவரை அந்த பாதையில நான் போனதில்லை, ஸோ அங்க என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு தெரியாது, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்றான். அப்போ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் ரிஷப், நம்ம வந்த வழியிலே போகலாமே என்று நவி பதிலுக்கு கேள்வியை கேட்க, அதுவும் ரிஸ்க் தான் நவி, நம்ம வந்த வழியில நிறைய புல்லட் சிதற வச்சுக்கோம், அது மட்டும் இல்லாம அந்த கதவுல ஹோல் போட்டிருக்கோம், அதை ட்ராக் பண்ணி அந்த ட்ரோன்ஸ் அங்க சுத்திட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு என்றான். இப்போது என்ன செய்வது என்று அனைவரும் யோசித்து கொண்டிருக்கையில் ஒரு பெருமூச்சுடன் நம்ம ஷார்ட்கட் வழியாவே உள்ள போவோம், இஃப் வி ஆர் லக்கி, அந்த ட்ரோன்ஸ் கிட்ட மாட்டாம சீக்கிரமா பவர் சப்ளை கட் பண்ணிடலாம் என்றான் ரிஷப். இப்போது திரும்பவும் யார் உள்ளே செல்வது என்று கலந்துரையாடல் நிகழ, நானும் ரியானுமே உள்ள போறோம், உனக்கு ஓகே தானே ரியான் என்று ரிஷப் வினவ அவனும் சம்மதித்தான். ஆனால் நோலனோ, நீங்களே எத்தனை முறை போவீங்க, டயர்டா இல்லையா என்று மருத்துவனாக வினவினான். நவிக்குமே சென்ற முறை போல ரிஷபை தனியே விட்டு பின் மன அமைதியின்றி தவிக்க விரும்பவில்லை. நோலன் சொல்றது சரிதான், ரிஷபுக்கு தான் அந்த ரூம்ல பவர் சப்ளை கட் பண்ணுறது பற்றி தெரியும், ஸோ ரிஷப் கூட நான் போகிறேன், ரியான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று கூறினாள். அனைவருக்கும் அது ஏற்புடையதாக இருக்கவே அதை ஆமோதிக்க டோவினோதான் நானும் வருவேன் என்று அடம் பிடித்தாள். அதானே, என்னடா இன்னும் எதுவும் சொல்லாமல் இருக்காள் என்று நினைச்சிட்டு இருந்த என்று நந்து நோலனிடம் புலம்பினான். ஏற்கனவே நவியிடம் சொல்லி திட்டு வாங்கியதால் முறை ஆளை மாற்றிக்கொண்டான். நோலனும் கேலியாக உதட்டை பிதுக்கி விட்டு வேடிக்கை பார்த்தான். 2 பேரு போனா போதும் டோவினா, எல்லாரும் ஒட்டுமொத்தமா போய் அதுங்க கிட்ட மாட்டிக்கிற சூழ்நிலையை உருவாக்க வேணாம் என்று அழுத்தமாக கூறினான் ரிஷப். அதன் பிறகு நேரம் தாழ்த்தாமல் ஜான் தூக்கி வீசிய ஒற்றை கை துப்பாக்கியுடன் ரிஷபும் நவியும் உள்ளே செல்வதற்கான வழியை நோக்கி பயணித்தனர். சற்று தூரம் சென்றதும் கதவு ஒன்றை கண்டனர். டேபிள் ஒரு முறை சரி பார்த்துவிட்டு அதுதான் உள்ளே செல்வதற்கான கதவு என்பதை அறிந்து கொண்டு அதன் மேல் கை வைக்க அவர்களின் வரவிற்காகவே காத்திருந்ததை போல திறந்து கொண்டது அந்த கதவு. எச்சரிக்கையை பார்வையின் வழியே பரிமாறியபடி உள்ளே நுழைந்தனர் இருவரும். மற்ற இடங்களில் உள்ளதைப் போலவே இங்கும் நீல நிற ஒளிதான் சற்று மங்கலாக ஒளிர்ந்தது. ரகசிய அறைக்கு செல்லும் வழியில் இருந்தது போல இங்கும் எல்லா இடங்களிலும் தூசி படர்ந்திருந்தது. அதை கண்டவன், இந்த இடத்துல ட்ரோன்ஸோட கண்காணிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் என்று அந்த தூசியை பார்த்தவாறே கூறினான் ரிஷப். நவியும் அதை ஆமோதிப்பவளாக தலையை மட்டும் அசைத்து விட்டு சுற்றிலும் பார்த்தாள். திடீரென்று ஏன் குறிப்பா சில இடங்களை மட்டும் அந்த ட்ரோன்ஸ் கண்காணிக்கணும் என்று வினவினாள். எனக்கும் இதுக்கான பதில் சரியா தெரியல. மேபி அதுங்க கண்காணிக்கிற இடத்துல ஏதாவது முக்கியமானது இருக்கணும், இல்லைனா வெப்பன்ஸ், ஃபுட்னு இங்க வாழ தேவையான பொருட்கள் இருக்க இடங்களா மட்டும் அதுங்க கண்காணிக்கணும். ஆனா இதுதான் ரீசன்னு சொல்ல முடியல என்றான் ரிஷப். அப்போ அந்த ஜான் சொன்ன மாதிரி இது கேம் தானா, நம்மளை கடத்திட்டு வந்து எப்படி சர்வை பண்றோன்னு டெஸ்ட் பண்றாங்களா என்று நவி வினவ. நோ ஐடியா என்று உதட்டை பிதுக்கினான். மேலும் எதுவும் பேசாமல் அந்த அறையிலிருந்து வெளியே எட்டி பார்த்தான். சிறிது நேரம் காத்திருந்து எந்த நடமாட்டமும் இல்லை என்று உறுதியான பின்னர் நவியை அழைத்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். டேபிள் ஒரு பார்வை, சுற்றிலும் மறுபார்வை என எச்சரிக்கையாக ரிஷப் முன்னேறி செல்ல நவியோ அதை பற்றி கவலை கொள்ளாமல் தன் குழம்பிய மனதிடம் உரையாடி கொண்டிருந்தாள். ஆம்,
குழம்பிய மனமே ஜான் மற்றும் டேவிட் சற்று நேரத்திற்கு முன் ரிஷப்பை குற்றம் சாட்டிய போது எழாத சந்தேகம் இப்போது சிறு பொறியாய் மனதிற்குள் உருவாக தன்னுள் எழுந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளலாமா வேண்டாமா என்ற குழப்பமே அவளை வியாபித்திருந்தது. ஒரு முறை அவளின் மனமோ அவங்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டா இந்த சந்தேகம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்ல என்று கூற சில நொடிகளிலேயே அவன்கிட்ட கேட்டா அவனை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்காதா என்று மாற்றி பேசியது. அப்போது யாரோ அவளை உழுக்குவது போல் இருக்க சுயத்தை அடைந்தவளின் முன்னே நின்றிருந்தான் ரிஷப். என்னாச்சு நவி, உன் பேரை சொல்லி 3 முறை கூப்பிட்டுட்டேன் என்றான் அவளை ஆராய்ந்து கொண்டே. அவள் ஒன்றுமில்லை என்று தலையசைப்பதற்குள்ளாகவே ஒண்ணுமில்லைன்னு சொல்லாத, நீ குழம்பி இருக்கன்னு உன் முகத்திலேயே தெரியுது, என்னன்னு சொல்லு என்றான் ரிஷப். அது என்று திணறியவள் பின்னர் ஒரு பெருமூச்சுடன், நீங்க என்கிட்ட டேப் கொடுத்தப்பவே அந்த வேலை பத்தி சொல்லியிருக்கலாம்ல என்று தன் சந்தேகத்தை கேட்டே விட்டாள். அதுவரை அவளின் தோளில் கை வைத்திருந்தவன் அவளின் கேள்வியில் சற்றென்று விலகினான். அவனின் விலகலை தான் கேட்டது அவனை பாதித்து விட்டது என்பதை அறிந்து கொண்டாள். ப்ளீஸ் டோன்ட் டேக் மீ ராங், நான் உங்களை தப்பா நினைச்சு கேட்கல, அதை சொல்லாததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் என்று அவசரமாக கூற அதை ரிஷபும் புரிந்து கொண்டான். நான் உன்கிட்ட டேப் கொடுத்தப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உன் பக்கத்துல தான் இருந்தாங்க. அவங்க இதுவரை யார்கிட்டையும் சரியா பேசல. அவங்க முகத்துல எப்பவும் பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்த சொன்னா இன்னும் பயந்துருவாங்களோன்னு சொல்லல. ஆனா நீ அந்த ஹைலைட் பண்ண இடத்த பாப்பேன்னு நினைச்சேன். பட் அவங்க சொன்னதும் சரிதான். சப்போஸ் நான் வராம இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும் என்று ரிஷப் தன் பக்க விளக்கத்தை கொடுக்க நவிக்கும் லேசான குற்ற உணர்ச்சி தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை. ஏன் மேலேயும் தப்பு இருக்கு ரிஷப், நான் அந்த டேபை சரியா பார்த்துருந்துருக்கணும் என்று கூற நடந்தது நடந்துருச்சு, இனி அதை பற்றி நினைக்காம எப்படி வெளியே போறதுன்னு யோசிப்போம் என்று கூறியவன் அவளை அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் நடந்து கொண்டிருக்கும் போதே தூரத்தில் பாதை 2 வழிகளாக பிரிவதை சுட்டிக்காட்டிய ரிஷப் நடுவில் இருந்த அறையை காட்டி அதுதான் பவர் சப்ளை ரூம் என்றான். இவர்கள் அதை நோக்கி செல்லும் போதே 2 வழிகளில் இருந்தும் நீல நிற வெளிச்சம் தோன்ற கூடவே டோனின் ரீங்கார சத்தமும் கேட்டது. அதிர்ந்து நின்ற நவியை இழுத்து கொண்டு சுவரோடு ஒட்டி நின்றான். இவர்கள் எதிர்பார்த்ததை போலவே இரு பக்கத்திலிருந்தும் 2 டோன்கள் நடுப்பகுதியில் சந்தித்து கொண்டு மீண்டும் திரும்பி சென்றன. அவை நடுப்பகுதிக்கு வரும்போது அவற்றிலிருந்து கசிந்த நீல நிறம் இவர்கள் நின்றிருந்த தாழ்வாரத்தின் நடுப்பகுதி வரை வெளிச்சமாக்கியது. ரிஷப் மட்டும் நவியை இழுத்து கொண்டு சுவருடன் ஒட்டி நிற்கவில்லை என்றால் இந்நேரம் 2 ஜோடிகளுக்கும் யுத்தம் அல்லவா நடைபெற்றிருக்கும். அவை திரும்பி சென்ற பின்புதான் இருவரும் மூச்சை வெளியிட்டனர். இப்ப என்ன பண்றது என்று நவி வினவ தன் கையில் இருந்த ஒற்றை துப்பாக்கியை கண்டவன், இதை வச்சு 2 சமாளிக்க முடியாது, அதுங்களை எப்படியாவது ஏமாத்திட்டு தான் உள்ள போகணும் என்றான். அந்த திக் நிமிடங்களிலும் சற்று நிதானமாக யோசித்த ரிஷப் மீண்டும் 2 டோன்களும் சந்தித்து திரும்பும் நிமிடங்களுக்காக காத்திருந்தான். அந்த நொடியினில் மனதிற்குள் என்ன ஆரம்பித்தான். அந்த டோன்கள் ஒரு முறை நடுப்பகுதியில் இருந்து கிளம்பி மீண்டும் திரும்புவதற்கு எவ்வளவு நொடிகள் ஆகும் என்று தோராயமாக கணக்கிட்டவன் தன் கணக்கை 2 முறை சரி பார்த்தும் கொண்டான். நவி, அந்த ட்ரோன்ஸ் மிட் பாயிண்ட்ல இருந்து போய் திரும்ப வர்றதுக்கு அப்ராக்சிமேட்டா 4 நிமிஷம் ஆகுது. ஸோ போகிறதுக்கு 2 நிமிஷம், வரதுக்கு 2 நிமிஷம்னு வச்சுக்கிட்டா அதுங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் வர 2வது நிமிஷம் தான் நமக்கு சேஃப் டைம். அதுக்குள்ளே நாம் இங்கேருந்து அந்த ரூம்குள்ளே போயிருக்கணும் என்றான். அவன் கூறுவதை சிறு திடுக்கிடலுடனே கேட்டவள், ஆனால் அந்த ரூமோட கதவு திறந்திருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும் என்றாள். நானும் அதை தான் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் மட்டும் போய் அந்த ரூமோட கதவை திறக்க முயற்சிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அந்த ட்ரோன்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ வா என்றான். மனதிற்குள் லேசான பயம் எழுந்தாலும் சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்தவளாக தன் பயத்தை ஓரம் கட்டிவிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தயாரானாள். திட்டமிட்டதை போலவே அந்த டோன்கள் கிளம்பியதும் மெதுவாக வெளிச்சம் இல்லாத இடத்திலேயே நடந்து சென்றவன் 2ஆம் நிமிடம் துவங்கும் நொடியில் வேகமாக அந்த அறையின் முன் சென்று விட்டான். ஒரு முறை பார்வையை சுழற்றி அந்த டோன்களின் தற்போதைய நிலையை அறிந்து கொண்டவன் அந்த கதவை திறக்க முயற்சித்தான். அவனின் நல்ல நேரமோ அவன் கை வைத்ததும் அந்த கதவு திறந்து கொண்டது. அதை ஆராய நேரமில்லாமல் அந்த டோன்கள் திரும்பி வரும் அபாயம் இருப்பதால் உடனே அறைக்குள் சென்று விட்டான். நவிகோ ரிஷப் அறைக்குள் செல்லும் வரை படபடவென்றுதான் இருந்தது. அவன் சென்ற
2 நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் அந்த டோன்கள் மீண்டும் நடுப்பகுதியை அடைய கதவை விரைவில் திறந்து ரிஷப் உள்ளே சென்றதை நினைத்து பெருமூச்சு விட்டாள். இது நவியின் முறை என்பதால் தனக்குத்தானே ஊக்குவித்தவளாக ரிஷப் சென்றதைப் போலவே முதல் நிமிடத்தில் பதுங்கி சென்றவள் அடுத்த நிமிடத்தில் வேகமாக அந்த அறைக்கு செல்ல முயல அந்த நடுப்பகுதியில் ஏதோ தடுக்கிவிட கீழே விழுந்து விட்டாள். அப்போது அவளின் அட்ரினலின் வேகமாக சுரந்து அவளை எழுந்து ஓட சொல்ல அவளால் எழக்கூட முடியவில்லை. இனி அவ்வளவுதான் என்று அவள் நினைத்து கொண்டிருக்க நொடி நேரத்தில் கதவை திறந்து கொண்டு ரிஷப் அவளை உள்ளே இழுப்பதற்கும் அந்த டோன்கள் இவர்கள் இருக்கும் பகுதியை நோக்கியே தங்களின் பயணத்திற்காக திரும்புவதற்கும் சரியாக இருந்தது. சரியான கணத்தில் இருவரும் அறைக்குள் சென்றதினாலும் இவர்களின் சத்தம் டோன்களின் ரீங்கார சத்தத்தை விட குறைவாக இருந்ததினாலும் அந்த டோன்களால் இவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நவி தான் நடந்தது கனவா நிஜமா என்று பிரித்தறிய முடியாத நிலையில் இருந்தாள். அவளின் முதுகை ஆறுதலாக தடவி ரிலாக்ஸ் நவி என்று முணுமுணுத்தான் ரிஷப். சிறிது நேரத்தில் இயல்பிற்கு திரும்பியவள் ரிஷபிடம் நன்றியுரைக்க அதை சிறு சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டான். பின் தாங்கள் வந்த வேளையில் கவனம் செலுத்தினர் இருவரும். இதற்கு முன்னரே ரிஷப் இங்கு வந்திருந்ததால் அவனிற்கு அங்கிருக்கும் இயந்திரங்கள் அத்துப்படி. ஆயினும் அவன் எதற்கோ தயங்கி நிற்க நவி என்னவென்று வினவினாள். பவர் சப்ளை கட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சப்ளை கட் ஆனது கொஞ்ச நேரத்திலேயே அது அந்த டோன்ஸுக்கு தெரிஞ்சிடும். அதுங்க இந்த ரூம்க்கு வரத்துக்குள்ள நம்ம இங்கிருந்து தப்பிச்சாகணும் என்றான். உஃப், இப்போ என்ன பண்ணுறது என்று வினவிய நவி தன் பார்வையை சுழற்ற அந்த அறையின் ஓரத்தில் எதையோ கண்டு அதன் அருகே சென்றாள். அது பார்ப்பதற்கு சற்று பெரிய டார்ச் லைட் போன்று இருந்தது. அவளின் பின்னே ரிஷபும் வர இருவரும் அதை கையில் எடுத்து பார்த்தனர். சில நொடிகள் அதை உச்சி பார்த்த நவி ரிஷப் இது லேசர் தானே என்று வினவ அவனும் ஆமாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது, ஆனால் இங்கே எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இங்கே வந்தப்போ இது இங்கே இல்லையே என்று யோசித்தான். அதன் அருகே சிதறி கிடந்த கண்ணாடிகளையும் கண்டான். நவியோ இதை வைத்து அந்த டோன்களை கட்டுப்படுத்தலாமா என்று யோசித்து கொண்டிருந்தாள். தன் சிந்தனையை ரிஷபிடமும் பகிர்ந்து கொண்டாள். அது பாசிபிள் தான். இதில் இருந்து வர லேசர் அந்த ட்ரோன்ஸோட கேமரா லென்ஸை தாக்கி வெடிக்க செய்யும். இப்போ ஆயுதங்கள் இல்லாத நிலையில இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று அதை எடுத்துக்கொண்டான். அங்கிருந்த கண்ணாடிகளை எடுத்து நவிக்கும் ஒன்றை கொடுத்தான். ஸோ இனி நம்ம பிளான் என்ன என்று நவி வினவ இந்த லேசர் வச்சுக்கிட்டு 2 ட்ரோன்ஸை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியாது. ஸோ ஒரு ட்ரோனை நம்ம பக்கம் வர மாதிரி செய்யணும் என்று கூற அவன் அந்த மின்சார துண்டிப்பை பற்றி தான் பேசுகிறான் என்பது நவிக்கு புரிந்தது. ஆனால் ஒரு ட்ரோன் மட்டும்தான் உள்ள வரும்னு கேரண்டி இல்லை என்று நவி கூற லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் என்று தன் திட்டத்தை செயல்படுத்த துவங்கினான். அதன்படி தன்னிடமிருந்த துப்பாக்கியை நவியிடம் கொடுத்து அவளை சற்று தள்ளி நிற்க சொல்லிவிட்டு ரிஷப் அந்த வேலைக்கான மின்சாரத்தை துண்டித்தான். பிறகு அந்த கதவுக்கு எதிர்ப்புறத்தில் அந்த கிளர் கதிர் ஒளிமி லேசர் இயந்திரத்துடன் தயாராக இருந்தான். நொடிகள் கழிய இருவரின் இதய துடிப்பு எகிற அங்கு நிலவிய அமைதியை கலைத்தது அந்த ரீங்கார சத்தம். கதவின் கீழ் புறத்திலுள்ள சிறு இடைவெளியில் தெரிந்த நீல நிற ஒளியை வைத்து அந்த ட்ரோன் வெளியே இருக்கிறது என்பதை அறிந்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ரிஷப் அந்த இயந்திரத்தை இயக்க தயாராக இருக்க அந்த கதவு மெதுவாக திறந்தது. அந்த நொடியில் அந்த இயந்திரத்திலிருந்த கதிர்களை அவன் விடுவிக்க அந்த கதிர்கள் உள்ளே வந்த ட்ரெயினில் புகைப்பட வில்லையை கேமரா லென்ஸ் தாக்கின. இந்த தாக்குதலால் அந்த ட்ரோனிற்கு தன் இலக்கை நிர்ணயிக்க முடியவில்லை. சற்று நேரத்திலேயே அந்த வில்லை தீப்பற்ற ஆரம்பிக்க அந்த ட்ரோன் அந்த இடத்திலேயே வெடித்தது. அதை கண்டவர்கள் தங்கள் திட்டம் வெற்றி பெற்றதை உணர்ந்து ஒரு பார்வை பரிமாற்றலுடன் அடுத்த ட்ரோனிற்காக காத்திருக்க துவங்கினர். ஆனால் வெகு நேரம் ஆகியும் அந்த ட்ரோன் வராததால் ரிஷப் மெல்ல வெளியே எட்டி பார்க்க அங்கு மற்றொரு ட்ரோன் இருப்பதற்கான அடையாளமே தெரியவில்லை. நவியிடமும் அதை காண்பித்தவன் மனதில் ஏதோ தவறாக பட உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறலாம் என்று கூறிவிட்டு முன்னேறி செல்ல நவியும் அவனை பின்தொடர்ந்தாள். அவர்கள் இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே செல்ல காத்திருந்ததை போல இத்தனை நேரம் தன்னையே அணைத்து வைத்து கொண்டிருந்த அந்த மற்றொரு ட்ரோன் அவர்களை பின்தொடர்ந்தது. சில நொடிகளிலேயே தங்களின் பின்னே ஏதோ இருப்பதை உணர்ந்த ரிஷப் தன் கையில் இருந்த இயந்திரத்தை தயாராக வைத்துக்கொண்டு சடுதியில் திரும்பி அந்த ட்ரோனின் மேல் கதிர்களை செலுத்தினான். அந்த ட்ரோன் இதை எதிர்பார்க்கவில்லை போலும் முதலில் சற்று தடுமாறி
பின்னர் ரிஷபிற்கு எதிராக தாக்கியது முன்னதை போல் இல்லாமல் இந்த ட்ரோனை சமாளிப்பது சற்று கடினமானதாகவே இருந்தது ரிஷபிற்கு. நவியோ இவர்களின் சண்டையை கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். பின் என்ன நினைத்தாலோ அந்த ட்ரோனின் நடுப்பகுதியை குறிவைத்து சுட அதன் கட்டுப்பாட்டை இழந்த ட்ரோன் கீழே விழுந்தது. ஒரு வழியாக 2 ட்ரோன்களையும் அழித்துவிட்டு தங்களுக்காக காத்திருப்பவர்களை நோக்கி ஓடினர். வழியில் வேறு எவ்வித தடையும் இல்லாததால் வேகமாகவே வெளியே சென்றனர். அவர்களின் வரவிற்காக வெளியே காத்திருந்தவர்கள் சற்று பதட்டத்துடனேயே இருக்க உள்ளே சென்ற அதே கதவின் வழியே வெளியேறினர் ரிஷபும் நவியும். அவர்களின் மேனியிலிருந்த காயங்களை கண்ட மற்றவர்கள் அதை குறித்து வினவ முயற்சிக்க ரிஷபோ அதெல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல அந்த வேலியை தாண்டலாம் என்று நிற்காமல் வேலியை நோக்கி ஓட மற்றவர்களும் பின்தொடர்ந்தனர். ஒரு பெருமூச்சுடன் ரிஷப் அந்த வேலியில் கை வைக்க மற்றவர்களோ என்ன ஆகுமோ என்று இமைக்க மறந்து பார்த்திருந்தனர். அவர்களின் எதிர்பார்ப்பின் படியே எவ்வித மின் அதிர்வும் ஏற்படவில்லை. ரிஷப் தன் கைகளில் சற்று அழுத்தமான துணியை கட்டிக்கொண்டு அந்த வேலியை கீழ் நோக்கி இழுத்தான். இவனின் முயற்சி கண்டு ரியான் மற்றும் நோலனும் உதவி செய்ய 2 நிமிடங்களில் மற்றவர்கள் தாண்டுவதற்கு ஏதுவாக அந்த வேலியை மாற்றினர். அதன் பிறகு அனைவரும் மற்ற பக்கம் தாண்டி சென்றதும் தான் சிறிது ஆசுவாசப்பட்டு கொண்டனர். அவர்களின் நிம்மதியை அளிக்கவென்று அவர்களுக்காக காத்திருந்தது அடுத்த அதிர்ச்சி.